நீங்கள் உங்கள் ஒர்க் ஷாப்பில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பீங்க, இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லைன்னா த ஃபவுண்டர் எண்டட் பீயிங் இன் ஜெயில் மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. பாஷ் இன்டர்னலாக வேலிடேட் ஆகல, உள்ள இன்டர்னலாக பாஷ் கமிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தே அப்ரோச் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ். எக்ஸ்டர்னல் பார்ட்டி குட் பி அ லேபர் ஆஃபீஸர் ஆர் அ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் அ சோஷியல் மீடியா பூமாக இருக்கலாம், லிங்க்டின் போஸ்ட், இன்ஸ்டாகிராம். ஒரு கேஸ் வெளியே போயிடுச்சுன்ற போது டைரக்டர்ஸ் அரெஸ்ட் வரைக்குமே போகிறாங்க. இப்போ எம்எஸ்எம்இஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8-9 level of a background verification நடக்கும். பட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஒரு 1 level of வெரிஃபிகேஷன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. சடன் லேபர் ஆஃபீஸர்ஸ் வராங்க ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட் பண்ணுறாங்க போது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்ப்ளைன்சஸ் நம்ம ஃபாலோ பண்ணாமல் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டியை மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபயர் சேஃப்டியை மிஸ் பண்ணியிருப்பாங்க, பாஷ் மிஸ் பண்ணியிருப்பாங்க, பேரோல் கம்ப்ளைண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் லைக் கிராச்சுவிட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ சீரியஸ் லீகல் ஒர்க் தான் வந்து ஹெச்ஆரோடது. பட் உங்களுக்கு ஒரு ஃபார் ஃபன் வந்து இதுதான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதே தவிர இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீகலி டேஞ்சரஸ் ரோல். சில டைமில் செட்டில்மெண்ட்ஸ் மட்டும் 25 lakhsன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி எடுத்து ரெவன்யூ சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து எதுக்கு இந்த ஃபைன்ஸ் அண்ட் பெனாலிட்டிஸில் லீக் பண்ணுறதுக்கு இல்லையே. நாளைக்கு இது பிரச்சனை ஆகும்போது எனக்கு இப்படி ரூல் இருக்குன்னு தெரியாதுங்கிறது சொல்லவே முடியாது. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபவுண்டர் என்கிட்ட வந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க. பட் ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் மை ஹெச்ஆர் சிஸ்டம். ஆனால் நான் எதுவுமே பண்ணி வைக்கலையே, நான் என்ன பண்ணட்டும்? ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு கோல் இருந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட்லேருந்து சிஸ்டமாக கொண்டு போகிறது லாங் ரன்னில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். வெல்கம் கல்பனா, வெல்கம் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். Thank you so much, Sriram, for making me a part of this program. நம்ம லைக் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் Almost. ஆமாம், நான் அந்த டைம் தான் சதீஷ் ப்ரோவோட அந்த பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி. 99 ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் மேக் திஸ் மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி பண்ணியிருந்தோம். அப்போ நீங்களும் அவரும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தீங்க, ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ், ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அந்த டைம் அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு. அது வரைக்கும் நான் அவேராக இருந்தேன், ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் கேன் மேக் அ கம்பெனி ஆர் பிரேக் அ கம்பெனிங்கிறது இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஒர்க் ஷாப்பில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பீங்க, இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லைன்னா த ஃபவுண்டர் எண்டட் பீயிங் இன் ஜெயில் மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. அப்போ தான் எனக்கு அதோட சீரியஸ்னஸ் லைக் புரிஞ்சுது. ஓகே, இது இவ்வளோ சீரியஸான விஷயம்ன்ட்டு அப்போலேருந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ நிறைய விஷயங்களால இட்ஸ் டேக்ஸ் டைம். ஆனால் த பர்ஃபெக்டான டைம்னு நினைக்கிறேன். லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது, நிறைய கம்பெனிஸில் நிறைய லைக் அஸ் அ ஹியூமன் ஒரு பர்சனுக்காக நிறைய விஷயங்கள் இம்பாக்ட்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்க டைமில் நம்ம பேசுகிறது லைக் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பெனி சைட்லையும் அட் த சேம் டைம் ஆடியன்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபவுண்டர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு சொன்ன மாதிரி இந்த கான்வர்சேஷன் பண்ணணும்னு தோணுன பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான். அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த விஷயங்கள்னால ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் வந்து இந்த ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ஒழுங்காக பண்ணாமல் there is more number of chances they'll end up in jail? Okay. So this is a ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸ்ரீராம். இது when it comes to a founder, a startup founders, அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, ஓகே எனக்கு ஒரு 50 எம்ப்ளாயிஸ் வரட்டும், எனக்கு ஒரு 100 எம்ப்ளாயிஸ் வரட்டும், நான் இதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் ரியல் ஹெச்ஆர் சிஸ்டம் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே யூ ஹையர் அ பீப்புள். ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க, என்கிட்ட 2 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க, ஒரு less than 10 தான் இருக்காங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்துலேயே ஸோ நம்ம என்டையராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் இப்போ என்ன மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு 50 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 கம்பெனிஸில் ஒரு 40 கம்பெனிஸ் வந்து ரியாக்டிவாக தான் இருக்காங்க. ஓகே, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இதாகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இருக்காங்க. ஸோ த என்டையர் சிஸ்டம் ஹேஸ் டு பி ப்ரோஆக்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிவ். ஓகே, நம்ம ஜென்ரலாகவே லைக் ஹெல்த்துமே அப்படிதான், பிரச்சனை ஆச்சுன்னா தான் சொல்யூஷன் தேடி போவோமே தவிர அதே தான் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு நம்ம ரெடி. கரெக்ட். இப்போ என்னன்னா, ஓகே இப்போ ஹெச்ஆர்ஸ்ல என்ன நினச்சிக்கிறாங்க, ஓகே பேரோல், பிஎஃப், இஎஸ்ஐ இதுதான் வந்து ஒரு பெரிய ரோலாகவே எல்லாருக்குமே தெரியுது. ஓகே, பேரோல்ஸ் பார்த்துக்கிறாங்க, ஹையரிங்ஸ் பார்த்துக்கிறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் விச் தெர் ஆர் அ மல்டிபிள் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் இன்வால்வ் இன் த ஹெச்ஆர் சிஸ்டம் இன்க்ளூடிங் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு லா வந்து நம்மக்கிட்ட இந்த லாஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இட்ஸ் அ கம்ப்ளைண்ட்ஸ். நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் we have to abide by the law. Exactly. So அதுதான் அந்த ப்ரோட்டோகாலை தான் வந்து we call it as a HR compliance. ஆல்ரைட்டுங்களா? இப்போ நிறைய இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா about 2.5 years பேக் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரை அரெஸ்ட் பண்ணாங்க. The reason is being the POSH violation at the company.
ம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல என்னன்னா, இப்போ ஒரு 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 கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்றப்போ, ஆப்வியஸா தே ஹேவ் டூ அப்ரோச் த இன்டர்னல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஓகே. அப்போ உள்ள ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ, இல்ல உள்ள மேனேஜ்மெண்ட்டோ எப்போ ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாதப்போ, எப்போ உங்களுக்கு லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும்போது தான் தே அப்ரோச் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ். ம். எக்ஸ்டர்னல் பார்ட்டி குட் பி அ லேபர் ஆஃபீசர் ஆர் அ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் அ சோஷியல் மீடியா பூமா இருக்கலாம். ஓகே. இல்ல அங்க போய் டாக்ஸ் பண்றதா இதெல்லாம் LinkedIn எந்த post டைம் மாதிரி. லிங்க்டின் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எங்க டாக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, எப்போ இன்டர்னலா ஒரு கம்பெனி சொல்யூஷன் கொடுக்க தவறுறாங்களோ, இல்ல எப்போ ஒரு கேஸை லைட்டா எடுத்துட்டு அவங்க ஒரு எஸ்கலேட் பண்ணாம இருக்கிற பட்சத்துல தான் தே சீக் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். ஸோ அப்போ நம்மளோட சிஸ்டம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எஃபிஷியன்டான எஸ்கலேஷன் மெத்தட்ஸ்ல இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ம். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஹெச்ஆர் மேனேஜரோ இல்லை ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வச்சிருக்காங்கன்னா, ம். எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இதில் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி சென்சிட்டிவ் when it Exactly. comes to the posh எல்லாம் வெரி சென்சிட்டிவ். இப்போ ஒரு ட்ரைனிங்கே இல்லாமல் ஒரு ஹெச்ஆரோ ஒரு மேனேஜரோ அவங்க இருக்கும்போது தே கேன் நாட் நோ த வேஸ் டு நோ எஸ்கலேட் த ப்ராப்ளம். ஓகே. அது எவ்வளோ ஹேண்டில் பண்ணவே எஃபிஷியண்டாக தெரியாது. ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்போ ஹேண்டில் பண்ண தெரியாதனாலேயே நிறைய கேசஸ் வெளியே போயிடும். ஓகே. பட் அது ரொம்ப சிம்பிளான கேசஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாலே அந்த என்டையர் திங்கை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணியிருந்திருக்க முடியும். பட் அது பண்ணாதனால, அது தெரியாதனால லேக் ஆஃப் அவேர்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே. அந்த பாட்காஸ்ட் லைக் அந்த ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் பாட்காஸ்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. நாளைக்கு இது ஒரு பிரச்சனை ஆகும்போது எனக்கு இப்படி ரூல் இருக்குன்னு தெரியாதுங்கிறது சொல்லவே முடியாது. ஆமாம் ஆமாம் ஆப்வியஸாக அதுக்கு தான் வந்து ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க, கன்சல்டன்ட் இருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம், நான் வந்து டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம், எனக்கு இது தெரியாதுன்னு ஆக்சுவலாக இந்த டைமில் நம்ம ஆஸ் அ ஃபவுண்டராக ஆர் ஆஸ் அ ஹெச்ஆராக ஆர் ஆஸ் அ மேனேஜராக நம்ம இப்போ சொல்லவே முடியாத ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதுவுமே ஒரு அஃபென்ஸ் தான். எனக்கு தெரியாதுன்னு சொல்றதே ஒரு அஃபென்ஸ் தான். ஆமாம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன ஒன்று நம்ம சொல்லணும்னு வருமா, சின்ஸ் யூ டேக் அப் அந்த பாஷ் அப்படின்ற எடுத்துட்டனால, இப்போ இது வந்து ஹெச்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு 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 இது இருக்கு இல்லையா. பட் இப்போ என்னன்னா, இஃப் யூ ஆர் அ டெக் மேனேஜர் ஆர் அ நான் டெக் மேனேஜர், நீங்கள் ஒரு டிஎல்லாக இருக்கீங்க, இல்லை ஒரு பீப்புள் ஃபேஸிங் ரோலில் இருக்கீங்க, ஒரு கம்பெனிஸில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன கேசஸ் வேணாலும் இருக்கட்டும், தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பாஷ். ஆக்சுவலி சில டைம் என்ன ஹராஸ்மெண்ட் மட்டும்தான், ஓகே ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் மட்டும்தான் பாஷ், பட் தெர் ஆர் வேர்பல் ஹராஸ்மெண்ட்டும் பாஷ் ஆகும். சும்மா ஸ்டேர் பண்ணிட்டு இருக்கிறது அதே ஒரு பாஷ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகும். அப்போ ஒரு சிம்பிள் மெசேஜ், ஒரு சிம்பிள் ஜோக் அடிச்சிருப்பாங்க, அது ஒரு ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ஆகும். அப்போ உங்களோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்சைட் த ஒர்க் பிளேஸ், அது அஸ் அ டீம் லீடர், மேனேஜர் ஆர் ஹெச்ஆர் அவங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் எனக்கு இந்த கம்பெனி இந்த ட்ரைனிங்கே கொடுக்கல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, கொடுக்காட்டி பரவாயில்ல, ப்ளீஸ் அதை நீங்களா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை வெரி சின்சியர் அட்வைஸ். ஏன்னா இப்போ ரீசன்ட் கேசஸ்லாம் ஒரு 2 months பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மேனேஜர்ஸ், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆனாங்க. யூ மைட் ஹாவ் அவர். அப்போ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து டீம் லீடர்ஸ், மேனேஜர்ஸ் இவங்க தான். அப்போ தெரிஞ்சு தெரியாம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் இவ்வளோ பெரிய பூம் ஆகுது. அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகாலை தெரிஞ்சுக்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து நான் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணோம், பாஷ் இப்படி நிறைய லான்ச் பண்ணும்போது ஒரு டெக்கி காய், டிவோப்ஸ் இன்ஜினியர் காய் வந்து என்கிட்ட வந்து பாஷ் கோர்ஸ் கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்னு. நான் அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ மை ரைட்ஸ் இன்சைட் தி ஆர்கனைசேஷன். எனக்கு என் கம்பெனி இந்த ட்ரைனிங்கே எனக்கு தரவே இல்லை. ஓகே. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த மேனேஜர் லெவலில், ஹெச்ஆர் லெவலில் மட்டும் இல்லை, லைக் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே தே ஷுட் நோ. ஆமாம். ஆக்சுவலாக இது வந்து உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பாஷ் ஆக்ட். பட் நிறைய பேர் தவறுறதுனால தான் வந்து இவ்வளோ எஸ்கலேஷன்ஸ் மெத்தட், இவ்வளோ லேபர் கேசஸ் ஆன பாஷ். எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். அதில் ஓவரால் டாப் ப்ரையாரிட்டின்னு பார்க்கும்போது ஐ வுட் சஜஸ்ட் பாஷ் அஸ் அ டாப் ப்ரையாரிட்டி. ஓகே. ஓகே. அது இல்லைன்னா தேர் இஸ் மோர் நம்பர் ஆஃப் சான்சஸ் தட் தே கெட் arrested, right? ஓகே. ஸோ நான் இப்போ ஒருத்தவங்களோட பேசியிருந்தேன். அவங்க ஒரு மீடியா கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. ஒன் ஆஃப் த வெல் நோன் மீடியா கம்பெனி இன் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். 30 பேர் இருக்காங்க, போல விமன் எல்லாமே இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்னது தான், இங்கே வந்து ஹெச்ஆர்ஸ் எதுவுமே இல்லை, லீகல் டீம் மட்டும் இருக்காங்க. ப்ராப்ளம் ஆச்சுன்னா பார்க்கறதுக்கு மட்டும் நாங்கள் 30 எம்ப்ளாயி இருக்கிறதுனால ப்ராப்பராக ஹெச்ஆரோ பாஷோ எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. இஃப் தேட்ஸ் த செனரியோ, ஒரு லீகல் டீம் மட்டும் வச்சுக்கிறதா சொன்னாங்க. அவங்க இன்டர்னலாக இருக்காங்க, ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ணிக்கலாம். தட் வுட் பி கரெக்ட் மூவா? No, I wouldn't say that is a correct move. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் ஹெச்ஆர் இல்லாமலும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீராம். பட் த திங் இஸ், ஓகே எனக்கு இப்போ ஹெச்ஆர் வச்சுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் நம்ம செட் பண்ணணும்.
ஓகே ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு சைக்கிள் இருக்கும். ஓகே இப்போ பாஷ் ஆக்டா இதுதான் ப்ராசஸ், இந்த ப்ரோட்டோகாலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பேரோலா இதுதான் ப்ராசஸ். சப்போஸ் சேலரி ஏதாவது எஸ்கலேஷன்ஸ் வருது, இஷ்யூ ஆகுதுன்னா வாட் இஸ் தி எஸ்கலேஷன் மெத்தட்ஸ், இந்த மாதிரி ப்ரோட்டோகாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் மட்டும் டீம்ஸ்க்கு கொடுத்துட்டா போதும். ஓகே ஹெச்ஆரே இல்லாட்டி ஹூ இஸ் அ கன்சர்ன் பர்சன், சில டைம் டெக்னிக்கல் டீமே அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, சில டைம் அக்கௌண்ட் டீமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த எஸ்கலேஷன்ஸ் நம்பரை மட்டும் நம்ம கொடுத்துட்டா கூட போதும். அவங்க அந்த ப்ரோட்டோகால் படி ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே சஃபிஷியன்ட் ஆகுது. ப்ராப்பர் பாலிசிஸ் வச்சுக்கோங்க, ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஏதாவது ஒரு எஸ்கலேஷன்னா வி ஹாவ் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சனுக்கு தெரியும் ஓகே திஸ் இஸ் த ரைட் வே ஆஃப் டூயிங் இட் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகாலாவது இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு லீகல் டீம் வச்சுருக்காங்க, ஓகே அப்போது அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்களா ஓகே ப்ராப்ளம் வரப்போகுது அதனால நான் லீகல் டீமை பேக் எண்டில் வச்சுக்கிறேன். ஏன் நீங்கள் வந்து அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ இப்போ ரிசர்ச்சே என்ன சொல்லுதுன்னா 75 to 80% ஆஃப் த லாஸ்யூட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள். அந்த ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறத விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்து அந்த மிச்சோவில் ஓகே வந்துடும் அதனால நான் பேக் எண்டில் வச்சுக்கிறேன் நம்ம ஏன் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போது அந்த இடத்துல ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குண்டான எல்லா சிஸ்டம்ஸையும் வைங்க, எல்லா ட்ரைனிங்கையும் கொடுங்க, எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேட் வுட் பி தி வெரி எஃபிஷியன்ட் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் வென் யூ ஆர் ஆப்பரேட்டிங் வித்தவுட் அ ஹெச்ஆர் டீம். ஓகே இப்போ நீங்கள் சொல்லிங்க ப்ரோட்டோகால் எஸ்கலேஷன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சுக்கணும். இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன், லைக் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளாக சொல்லுங்களேன் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ரோட்டோகால்ஸை நான் பிரேக் டவுன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு பாஷ் ஆக்ட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எஸ்கலேஷன் ஒரு பொண்ணுக்கு இருக்குது, அவங்க வந்து ஒரு அப்ரோச் பண்ணி மேனேஜ்மெண்ட் கிட்ட எனக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமோட வராங்க, எனக்கு இந்த ப்ராப்ளமை நான் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட சொல்லணும். அப்போது மேனேஜ்மெண்ட் டீமுக்கு முன்னாடி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன்ஸ் இருக்கலாம், இல்லை டேரெக்டாகவே சின்ன கம்பெனிஸ்லாம் டேரெக்டாகவே மேனேஜ்மெண்ட்டை அப்ரோச் பண்ணலாம். அப்படி அப்ரோச் பண்ணும்போது தெர் இஸ் அ மெத்தட். இப்போ வந்து பாஷ் ஆக்டுக்கெலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி தேர் ஷுட் பி எ எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் டு பி எ பார்ட் ஆஃப் அ பாஷ் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்குது. அது என்னென்னா ஒரு அந்த கமிட்டியில் மினிமமாக 4 மெம்பர்ஸ் இருக்கணும், அதில் 3 மெம்பர்ஸ் இன்சைட் த ஆர்கனைசேஷன் இருக்கலாம், ஒருத்தர் மட்டும் எக்ஸ்டர்னல் மெம்பராக இருக்கணும். என்ஷூரிங் த ஃபேர்னஸ் இன் தி என்டையர் ப்ராசஸ். அதுக்காக அந்த எக்ஸ்டர்னல் மெம்பர் குட் பி என்ஜிஓ கன்சல்டன்ட் ஆர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் லாயர்ஸாக இருக்கலாம், ஆர் விமன் வெல்ஃபேர் அசோசியேஷன் மெம்பராக இருக்கலாம். இவங்க தான் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் அ பாஷ் கமிட்டி. இப்போ ஒரு எஸ்கலேஷன்ஸ் வருதுன்னா இமீடியட்லி தட் person who is at the receiving end அந்த கம்ப்ளைண்ட்டை இம்மீடியட்டாக என்ஜிஓ கன்சல்டன்ட்டுக்கு எஸ்கலேட் பண்ணணும். ஓகே அந்த எஸ்கலேட் பண்ணிவிட்டு என்ஜிஓ கன்சல்டன்ட் அந்த எக்ஸ்டர்னல் மெம்பர் ஷுட் அந்த ப்ராசஸில் அவங்க உள்ளே இருக்கணும். அந்த ஃபுல்லாக அந்த என்கொயரி ப்ராசஸில் என்ன ஆச்சு, அங்கேருந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இந்த சைட் விக்டிமை விசாரிக்கிறதா இருக்கட்டும், அந்த பக்கம் விசாரிக்கிறதா இருக்கட்டும், யாராக இருந்தால் அந்த எக்ஸ்டர்னல் கன்சல்ட் ஷுட் பி a பார்ட் ஆஃப் அந்த ப்ரோக்ராம். அப்போது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்னலாகவே எல்லாமே பார்த்துக்கலாம், என்ன பெருசாக ஆகிட போகுது அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்ஸை பாஷ் கம்ப்ளைண்ட்ஸை அட்ஹர் பண்ணாமல் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னும் போது அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ சப்போஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்களுக்கு அந்த சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சொல்யூஷனே நீங்கள் கொடுக்கறதுக்கு எஃபோர்ட்டே எடுக்கல அப்படின்னா தான் திங்ஸ் கோ அவுட் ஆஃப் த ஹேண்ட், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்னலாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காத பட்சம் தான் தேர்ட் பார்ட்டி வெளியவே ரைட் போகிறாங்க, லீகலாவோ இல்லை போலீஸோ போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ப்ரோட்டோகால்ஸ்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஓகே அப்போ பாலிசிஸ் இருக்கணும். இப்போ பாலிசியில் ஓகேப்பா என்ன ஃபர்ஸ்ட் லெவல் அத்தாரிட்டி ரீச் பண்ணியும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல, ஹூ இஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் அன் அத்தாரிட்டி தட் ஐ கேன் அப்ரோச் டு? அப்போ அங்கேயும் அத்தாரிட்டினா அடுத்த லெவல் என்ன? இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்யூஷன் கிடைக்காதப்போ தே கேன் கோ டு தி எக்ஸ்டர்னல் ஒன் இல்லையா? இப்போ அந்த இடத்துல அந்த சிஸ்டமே இல்லைன்னா ஓகே ஒருத்தர் அப்ரோச் பண்ண எனக்கு சொல்யூஷன் தெரில, ஆப்வியஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே சொல்யூஷன் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போவாங்க. ஓகே அப்படி வெளியே போகும்போது இட்ஸ் பிகம் ஆமாம் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். இட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் த பிராண்ட் ரெப்புடேஷன். இப்போ ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ டைட் அப் டு தி பிஸ்னஸ் ரெப்புடேஷன். இப்போ ஒரு சின்ன கேஸில் அடி வாங்கினா கூட என்டையர் ரெப்புடேஷன்ஸ் அடி வாங்கும். என்டையர் ரெப்புடேஷன் இஸ் ஆல்வேஸ் டைட் அப் வித் ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லைங்களா? ரைட். இப்போ ஒரு சின்ன எஸ்கலேஷன்ஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால என்டையர் டீமோட ப்ரொடக்டிவிட்டியுமே அஃபெக்ட் ஆகும். டீம் அதை வச்சே பேசுவாங்க, இல்லை இன்னொரு பழைய கேசஸ் எல்லாம் வந்து ஆமாம் எனக்கு அப்படி ஆச்சுன்னு ஒரு 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 டிஸ்டர்ப்டு என்விரான்மெண்ட் தான் கம்பெனிஸில் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு சின்ன கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக எடுத்துக்க கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம லைட்டாக
எடுத்துக்க கூடாதுன்னா ஓகே. ஒரு இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல ஒரு கேஸ் பெருசா இதாச்சு. நோட்டீஸ் பீரியட்ல இருக்க எம்ப்ளாயீஸ் ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் தான் இருக்கு இன்னும் நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்கு. ஒரு நாள் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய எம்என்சி அதை லைட்டா எடுத்துக்கிட்டாங்க. பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது என்ன ஆச்சுன்னா நோட்டீஸ் பீரியட்ல இருக்காங்களோ இல்லையோ தேவரே எம்ப்ளாயி கரண்டா அவங்களோட எம்ப்ளாயிஸ் தான். அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அது பாஷன் கூட இருக்க வேணாம். என்ன கைண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸாலும் இருக்கணும். யூ ஹேவ் டு டேக் இட் சீரியஸ்லி. அதுக்குண்டான என்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். ப்ளஸ் கம்யூனிகேஷன். சில பேர் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க பட் அதை கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன கம்யூனிகேட்னா எனக்கு ஒரு 7 days டைம் கொடுங்க, இந்த இதை நான் விசாரிச்சுட்டு ஒரு என்கொயரி பண்ணிட்டு ஐ கம் அப் டு யூ வித் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேம் கேட்காம பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கம்யூனிகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். அப்போ யார் அந்த ரெஸ்பான்சிபிள் ஹெச்ஆர் மேனேஜர் ஆர் அ மேனேஜ்மெண்ட் ஆர் லீடர்ஷிப் guy should communicate to the party that please allow me 10 days of a time, 7 days of a time. அந்த ஒரு டைம் ஃப்ரேமை கேட்டுட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தி என்கொயரி. ஓகே, என்ன ஆச்சு அந்த ஒன் டே அவங்க இந்த இது என்னாச்சு, அவங்க அந்த ஹெச்ஆர்ஸ் வந்து பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணதுனால ஆப்வியஸா தே டேக் ஆல் த ஹெச்ஆர்ஸ் மேனேஜர், அந்த கம்பெனிஸோட டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணி இட் பிகம்ஸ் a big boom on LinkedIn. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் என்னன்னா இட்ஸ் லைக் நான் ஒரு ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கம்பெனிஸ் வயலேட் பண்ண மாதிரி ரெப்புடேஷனும் அடி வாங்குது. அப்போ என்ன ஆகும்னா ஹையரிங் இன்னும் கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான நிச் ரெக்வயர்ட்லாம் ஹையர் பண்ணும்போது ரொம்ப டஃப் ஆகிடும். நமக்கு ஆள் ரிசோர்ஸே ஹையர் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான். ஸோ சின்ன விஷயம்னாலும் நம்ம வந்து சின்ன விஷயம்னு லைட்டாக எடுத்துக்க கூடாதுன்றது மை சின்சியர் அட்வைஸ். ஓகே, ஸோ லைக் அந்த HR கம்ப்ளைண்ட்ஸில் இவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்கு. கரெக்ட். ஓகே, இது யாருமே until and unless அந்த ஹெல்த் கேர் மாதிரி தான் வந்தால் சொல்யூஷன் தேடுறாங்களே தவிர முன்னாடி பண்ண மாட்டேன் கிடையில. அந்த சொல்யூஷன் லைக் அந்த ப்ராப்ளம் வந்தோன்னே இன்டர்னலாக சால்வ் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்டர்னலாக போயிடுச்சுன்னா மொத்தமாகவே ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்தது வந்து சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி யூஸ்வலாக அது எண்டில் இருக்கும். நான் ஃப்ரெண்ட்லியாக வைக்கிறேன் லைக் இந்த ஃப்ளோக்கு அது கரெக்டாக இருக்கும்னு. இது ஒரு ஃபவுண்டரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சில விஷயங்கள் சொல்ல, நீங்கள் ஒன்லைனில் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஒரு ஃபவுண்டராக நான் நினைக்கலாம் HR கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் அ பிக் கம்பெனிஸ் ப்ராப்ளம், சின்ன கம்பெனியோட ப்ராப்ளம் இல்லைங்கிறது. ஓகே, இது அப்படின்னு இருக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி லேக் ஆஃப் அவேர்னஸால அவங்க எடுத்துக்கிற ஒரு சின்ன ஒரு தாட்டு தான். பட் கம்ப்ளீட்டாக தே ஷுட் டு சேஞ்ச் இட். இது வந்து applicable to every organization. Okay, irrespective of number of employees. Right. Okay, I'll fix HR once we hit 50 people. நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க. அது ஒரு மைண்ட் செட் இருக்கும். 50 பேர் வந்தாங்கன்னா HR இருக்காங்க. அது நம்ம ரைட் ஃப்ரம் த டே ஒன் யூ ஆர் ஓகே நான் ஹையர் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலே யூ ஷுட் டு ஃப்ரேம் த HR சிஸ்டம். இப்போ நான் அட் த எண்ட் ஐ டெல் யூ வாட் ஆர் ஆல் த ப்ராசஸ் கம்ஸ் அண்டர் த HR கம்ப்ளைண்ட்ஸ் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கண்டிப்பா. ஸோ ஐ ட்ரஸ்ட் மை டீம், வி டோன்ட் நீட் பாலிசிஸ். இல்லை இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளைண்ட் இல்லை ட்ரஸ்ட் பண்ணுறது இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வென் இட் கம்ஸ் டு பிஸ்னஸ். பட் அந்த ட்ரஸ்ட் மட்டுமே வச்சுட்டு யூ கேனாட் டேக் இட் இன் த லாங் ரன். ஓகே, சின்ன டீமாக இருக்கும்போது இட் ஒர்க்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். ரைட். ஸோ அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் ஒரு ட்ரஸ்ட் பேசிஸில் ரன் பண்ணுறது. ஓகே, ஆனால் லைக் இனிஷியல் டைமில் இருந்துச்சுன்னா அந்த ட்ரஸ்ட்டும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஒரு 5-10 வரும்போதே அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி ஸ்கேல் அப் பண்றது. ஓகே, மை CA handles complaints. CA handles the financial compliances and few HR compliances like PF, ESI kind of a thing. But not everything handled by the CA. Okay, so POS is just a poster on the wall. No. ஸோ ஜஸ்ட் அ போஸ்டர் ஆன் த வால் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த திங் யூ ஹேவ் டு டூ இட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அந்த போஸ்டர்ஸ் இருக்கணும். பட் அது பண்ணிட்டோனால நான் பாஷ் கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஆயிடாது. ஸோ மேக் ஷூர் அந்த பாஷன் வரும்போது பாலிசி ஃப்ரேம் ஆயிருக்கணும், நம்ம NGO கமிட்டிஸ் வச்சிருக்கணும், உள்ள ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும், ட்ரெயின் பண்ணியிருக்கணும் டீமை. ப்ளஸ் யார் அந்த என்கொயரிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்களோ அவங்களும் ட்ரெயின் ஆயிருக்கணும். ஸோ தட் தே கேன் டேக் இட் இந்த பர்டிகுலர் சினாரியோஸை ரொம்ப எஃபெக்டிவாக தே கேன் ஹேண்டில். ஸோ தட் எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஏதாவது ஒண்ணுனா தே கம் பேக் டு us. ஓகே, சோ அதனால அது வெறும் ஒரு போஸ்டர்க்கான விஷயம் மாதிரி மட்டும் வச்சுக்க கூடாது. ஓகே, டெர்மினேஷன் ஜஸ்ட் a final email. நோ, அது வந்து என்னன்னா நிறைய பண்ற மிஸ்டேக்ஸ்ல டெர்மினேஷன், தி சடன் டெர்மினேஷன். ஸோ வென் இட் கம்ஸ் டு அ சடன் டெர்மினேஷன் நிறைய விஷயம் இருக்குது. சில டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸாக இருப்பாங்க, சில டைம் கோட் ஆஃப் காண்டக்ட் வயலேஷன்ஸாக இருக்கும், சில டைம் வந்து சிவியர் வயலேஷன்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரைவசி பாலிசிஸ்லாம் வயலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த சினாரியோவில் நீங்கள் டெர்மினேட் பண்ணுறீங்கன்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவியர் வயலேஷன் ஆஃப் அ டேட்டா ப்ரைவசி, யூ ஆர் கிவிங் அ டெர்மினேஷன், குட், ஃபைன். இஃப் இன் கேஸ் ஆஃப் அ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ யூ ஷுட் டு புட் தெம் அண்டர் அ PIP, விச் இஸ் நத்திங் பட் அ பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். அதில் போட்டுட்டு கிவ் தெம்
டைம் ஒரு 4 வீக்ஸ் ஆஃப் டைம் கொடுங்க டு நோ ஒர்க் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ், டு ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட். அதுலேயும் எதுவும் ரிசல்ட் வரலன்னா ஒரு மிட்ல ஒரு அசஸ்மெண்ட் வைங்க. ஓகே. அதுலேயும் ரிசல்ட்டே வரல, ஒரு கொடுத்த பார்த்தாச்சு ஒரு 2 எவாலுவேஷன்லையும் ரிசல்ட்டே காட்டாத பட்சத்தில் நீங்கள் வந்து யூ கேன் டெர்மினேட் தம். ஸோ தட் நம்ம இனஃப் டைம் கொடுத்தும் இனஃப் டூல்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுத்தும் அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியாட்டி வி ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் பட் டு லெட் தெம் கோ. பட் அது ரிலீவ் பண்ணும்போது என்னன்னா டெர்மினேஷன் கொடுக்க வேணாம். இட்ஸ் லைக் பட் பெர்ஃபார்மன்ஸ் டெர்மினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்கள வந்து ஒரு நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ண வச்சுட்டு வி கேன் டேக் அன் எக்ஸிட். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் டெர்மினேஷன் தானே நம்ம உள்ள இன்டர்னலாக டாக்குமெண்ட் பண்ணிடணும். பெர்ஃபார்மன்ஸ்னால டைம் கொடுத்தும் பண்ண முடியாதனால வி ஆர் லெட்டிங் யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் வந்து ரிலீவிங் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுப்போம் இல்லையா, அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சிடணும். டெர்மினேஷன் லெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூனால உங்களை டெர்மினேட் பண்றோம்னு கொடுக்க தேவையில்லை. கன்சிடரிங் த கரியர். ஓகே, இன்டர்னலா இருக்கட்டும். வெளியே போகும்போது நார்மல் ரிலீவ் ஆகிற மாதிரி ரிலீவ் பண்ணிக்கலாம். ஓகே, அது கூட நம்ம இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த பீரியட் அவங்க நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணி அனுப்பலாம், சர்வ் பண்ணாம கூட இப்போ அந்த பீரியடே கூட நம்ம நோட்டீஸ் பீரியடாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க அதுக்கேற்ற போல பாலிசியை டிவைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ தட் அந்த எம்ப்ளாயி நோ தட் ஓகே இந்த பீரியடே நம்ம நோட்டீஸ் பீரியடாகவும் கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்கு. அதனால வி ஷுட் டு கிவ் த பெஸ்ட் அவுட்புட் அப்படின்ற அவேர்னஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும். இல்லாட்டி கடைசி டைம் இல்லை நீங்கள் இனிமேல் நோட்டீஸ் பீரியட்லாம் சர்வ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லும் லாஸ்ட் டைம் நீங்கள் பாலிசி ஒவ்வொன்றா நீங்கள் வேர்பலாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா that is not the right way of doing it. That is what the policy has to be in paper is one thing and communicated to them in the form of a training is a big game changer. ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவ்வளவு பெருசா கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இல்ல நான் நினைக்கிறேன். பண்றது இல்ல. அப்போ நோட்டீஸ் பீரியட்னா வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்ல இருக்கணும். அதுமே நிறைய கம்பெனிஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. Okay, so we are remote startup culture. We don't need formal documents. ஸோ நம்ம ரிமோட்டில் ஒர்க் பண்ணாலும் ஆப்வியஸாக வி ஆர் ப்ரொவைடிங் அந்த நம்மளோட கம்பெனிஸோட டேட்டாஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். என்டையர் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருப்போம். அப்போது அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் நம்ம பண்ண தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். ரிமோட்டில் இருக்காங்கன்னு. பட் ஆப்வியஸாக ஏதாவது ஒரு மூடம்னா நம்ம கனெக்ட் ஆகி தானே நம்ம ஒர்க் பண்ணுறோம். த்ரூ வாட்ஸ்அப், த்ரூ அவங்க என்ன சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதில் கனெக்ட் ஆகி தான். இப்போ அந்த இடத்துல வந்து என்ன ப்ரோட்டோகால்ஸ் நம்ம அந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சினாரியோஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் கூட சஃபிஷியன்ட் ஆனது. என்டையராக பண்ணிடலான்னு கூட அவசியம் இல்லை. ஓகே, அந்த மாதிரி இப்போ நான் இருக்கேன், என்னோட டீமே ரிமோட்ல தான் வைக்கிறனாலுமே there are some complaints that I have to follow. ஆமாம், இப்போ என்டையர் டீமே இருக்கு. பட் என்டையர் டீமாக ஒரு 10+ எம்ப்ளாயிஸே என்டையர் டீமாக ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக யூ ஹாவ் டு அட்வைட் ஆன் இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட்ஸ். 20+ போகுதுன்னா பிஎஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். தென் கிராச்சுவிட்டி கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ கம்ப்ளைண்ட்ஸ்னும் போது பாஷ் இஸ் ஒன் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் தான். அதை மீறி பேரோல் கம்ப்ளைண்ட்ஸில் உள்ள அவ்வளோ இருக்கு. மினிமம் வேஜஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், பேமெண்ட் ஆஃப் போனஸ்ன்னு எக்கச்சக்க ஆக்ட்ஸ் உள்ள இருக்கு. அது எல்லாமே இட்ஸ் அ கம்ப்ளைண்ட்ஸ். ஈவன் ஒரு சின்ன வயலேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு பெனாலிட்டி. அந்த இது வெளியே போனாலுமே இதுவுமே லேபர் கேசஸ் தான். சேலரி டிஸ்பியூட்ஸ்ல வெளியே போவாங்க, நோட்டீஸ் பீரியட் டிஸ்பியூட்ஸ்ல வெளியே போவாங்க. டெர்மினேஷன் என்ன சடன் டெர்மினேஷன் பண்ணிட்டாங்க வித்வுட் கிவிங் மீ எனி ரீசன்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லேபர் டிஸ்பியூட்ஸ் தான். ஓகே. ஸோ அதனால நம்ம பாஷ் பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இஎஸ்ஐ பிஎஃப் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் நைட்லேயும் கம்பெனி ஒன்றும் ஷட் டவுன் பண்ணிடாது. ஓவர் நைட்டில் broke ஆகாது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரிப்பீட்டட்லி ஹேவிங் த broken HR சிஸ்டம் வில் பிரேக் த பிஸ்னஸ். ஓகே, ஒரு லைக் கம்பெனி க்ளோஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரீம். ஏன்னா இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 1,24,000 பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணாங்க. ஆல் பிகாஸ் ஆஃப் த வயலேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ்னா சில கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ், சில கம்ப்ளைண்ட் என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ், சில இது ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாதிரி சிவியர் கம்ப்ளீட் அண்ட் ரிப்பீட்டட் வயலேஷன்ஸ் இதனால வந்து கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வேர் ஹை தான். ரைட். ஸோ நீங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்தா ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக் எ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் மேட். ஓகே, ஸோ ரீசெண்டாக நான் பார்த்தது அப்படின்னா வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக் சடன் டெர்மினேஷன் ஆஃப் அ ஃபீமேல் எம்ப்ளாயி. சடன் டெர்மினேஷன் ஆஃப் அ ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் வித்தவுட் கிவிங் எனி நோட்டீஸ். ஸோ என்னாச்சு, ஸோ த பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், நோ கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன்ஸும் நடக்கல. இப்போ சடன் டெர்மினேஷன் ஆகும்போது என்ன ஆகுது, ஸோ தேட் பார்ட்டி ஹேஸ் அப்ரோச்ட் லேபர் ஆஃபீஸர்ஸ். அப்போது அந்த லேபர் கோர்ட்டில் கேஸ் 24 months போகுது. அந்த 24 monthsக்கும் அந்த குண்டான சேலரியை லேபர் ஆஃபீஸர்ஸ் மேட் த கம்பெனி டு பே. ஓகே, வித்தவுட் ஷீ டூயிங் எனிதிங், எந்த ஒர்க்ஸும் பண்ணாமல். ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஒரு சிம்பிள்
ப்ரோட்டோகால் ஆஃப் வாட் இஸ் த டெர்மினேஷன். நான் ஏன் டெர்மினேட் பண்ண போகிறேன், லே ஆஃப் பண்ண போகிறேன்னா இல்லை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு கிளாரிட்டி ஃபவுண்டர்ஸ்க்கு இல்லாதனால ஓகே என்னால் காசு கொடுக்க முடியல அதனால டெர்மினேட் பண்ணுறேன். பட் என்ன ரீசன் அப்படின்னும் போது அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு செக்ரிகேட் செக்ரிகேட் பண்ணி இந்த ரீசனால நான் பண்ண போகிறேன், இதுக்கு அவங்களுக்கு என்ன டைம் நான் கொடுக்கணும், என்ன நோட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஸோ தட் அவங்க இன்னொரு ஜாப் தேடிட்டு அவங்க அந்த பார்த்து அவங்க ஈஸியாக எக்ஸிட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் என்ன ப்ராசஸை நம்ம இனிஷியேட் பண்ணலாம். இது பண்ணாதனால வந்து க்ளோஸ் டு அந்த 24 மந்த்ஸும் வந்து சேலரி பே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரால் கம்ப்ளீட்லி ஹி குடன் ஏபிள் டு அஃபோர்ட். அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டோகால், அந்த டெர்மினேஷன் ப்ரோட்டோகாலை அவங்க தெரிஞ்சுக்கணும். அது ப்ராப்பரான ஒரு எக்ஸிட் இருக்கணுமே தவிர ஆன் தி சடன் என்னால பே பண்ண முடியல ஒருத்தர நம்ம அப்படின்னு ஃபயர் பண்ண பண்ண முடியாது. முடியாது. ஆமா, இப்போ இது எப்படி பிரிச்சுக்கலாம்னா லே ஆஃப் வர்சஸ் டெர்மினேஷன் பிரிச்சுக்கலாம். இப்போ லே ஆஃப் அப்படின்னா இப்போ கம்பெனிஸ் வந்து அந்த ரோலே வந்து தேவைப்படாம போயிடலாம், இல்ல கம்ப்ளீட்டா ஹேண்ட் ஓவர் எடுத்திருக்கலாம், இல்ல கம்ப்ளீட்டா அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்கள விட்டு போயிருக்கலாம். அப்போ அந்த பட்சத்துல அவங்க வச்சிருக்க ரிசோர்ஸ்க்கு அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ அந்த டைம் அந்த கம்பெனியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அந்த டைம் எடுக்கிற டெசிஷன் தான் இட்ஸ் a லே ஆஃப். பட் when it comes to this termination, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன்ஸ்னால இருக்கலாம், இல்லை டேட்டா ப்ரைவசி ஏதாவது ஒரு சிவியர் வயலேஷன்ஸ், ஹராஸ்மெண்ட் வயலேஷன்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சிவியர் வயலேஷன் டெர்மினேஷன் அட்வைசபிள். பட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் எதுவுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எந்த ரீசனும் கொடுக்காம நீங்க டெர்மினேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு எஸ்கலேஷன் தான். ஓகே, எஸ்கலேஷன் சென்ஸ் அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ப்ராப்ளம் அதான். ஆமா, கம்பெனி அதே டெஃபினெட்லி அப்ரோச் லேபர் ஆஃபீஸஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நியூஸில் லே ஆஃப் நியூஸ் நிறைய படிக்கிறோம் நம்ம. இப்போ ரீசெண்டாக வந்தது கூட மெட்டாலேருந்து காலையில் 4 மணிக்கு ஒரு மெயில் வந்துடுது, யூ ஹவ் பின் லேட் ஆஃப் மாதிரி. ஸோ அது வந்து அந்த டெர்மினேஷன் மாதிரி இருக்காதா? லைக் அது எதனால ப்ராப்ளம் ஆகுறது இல்லைன்னா 4000 பேர் 12000 பேர்னு சொல்லிட்டு ஒரே லைக் 1 மார்னிங்கில் வர ஒரு 8 மணி மெயிலோ 4 மணி மெயிலோ அவங்க எல்லாத்தையுமே வைப் ஆஃப் பண்ணிடுது. அது லைக் எப்படி அவங்க வந்து ப்ராப்பராக that comes under லே ஆஃப். இப்போ வந்து கம்பெனி ஹேஸ் அ ரைட் டு ரீஸ்ட்ரக்சர் இட். இப்போ அந்த ப்ராசஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கம்பெனிஸ் அந்த ரிசோர்ஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட் இல்லாத டைம் அவங்கள உள்ள வச்சிருக்க முடியாது. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் அ லே ஆஃப் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ அந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அலோவபிள் இன்சைட் த லா. பட் என்ன அப்படின்னா சடன் டெர்மினேஷன், ஸோ ஈவன் லே ஆஃபே வி ஷுட் டு கிவ் அ ப்ரையர், ஒரு அவுட் ஆஃப் அவங்க இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் ஒரு வருஷமே ஒர்க் பண்ணட்டுமே, பட் பண்ணாலும் த டைம் இன்சைட் த ஆர்கனைசேஷன் அவங்க கான்ட்ரிபியூஷன் அதை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஒரு ப்ரையர் இன்டிமேஷன் வித் அ நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டோ இல்லை ஒரு டைம் ஃப்ரேம் ஆர் வித் அ சேலரி இன் லியூ கொடுத்துட்டு பண்ணுறது இட்ஸ் அட்வைசபிள். ஏன்னா வந்து ஸோ தட் அவங்களுக்கு இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் அந்த பீரியட் அவங்க கோ த்ரூ பண்ணும் இல்லையா. ஸோ அந்த பீரியடை கன்சிடர் பண்ணி ஒரு லே ஆஃபோ டெர்மினேஷனோ வரும்போது ஒரு ரைட்டான டெசிஷன் லீடர்ஷிப் டீம் எடுக்கணும். அதுக்கு தே ஷுட் டு புட் அ எஃபோர்ட் அவங்க அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் 2 பேர் லே ஆஃப் ஆனாங்க. ஒருத்தவங்களுக்கு 6 months சேலரி கொடுத்து சொல்லிட்டாங்க நீங்கள் லே சடன் தான் அன்னைக்கு மார்னிங் மீட்டிங்கில் இது மாதிரி 6 months சேலரி பே பண்ணிடுறோம் லேட் ஆஃப். இன்னொருத்தவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு மெயில் மட்டும்தான், லைக் ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன் சென்னையில் இருக்கிற லைக் வேர்ல்ட் நோன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு மெயில் தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து அந்த இப்போ சடனாக லே ஆஃப் ஆனவர் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போக முடியாது ஆக்சுவலி. இல்லை இப்போ கொண்டு போக முடியாதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த கேசஸ். இப்போ அவங்களோட கொடுத்த லெட்டர்ஸ்லயோ கொடுத்த இதுல என்ன சினாரியோஸ் கொடுத்துருக்காங்கன்றத பொறுத்து ஹி கேன் டேக் இட் ஃபார்வர்ட். சில டைம் வந்து உள்ளே ரீசன் சஃபிஷியண்டா இருக்கும், ஹி கேனாட் டேக் இட் ஃபார்வர்டுன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் டு கேஸ். ஆனா கம்பெனி ஹஸ் தட் ரைட் சடனா அது டெர்மினேட்னு சொல்லக்கூடாது, லே ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங். ஆமா, அந்த விஷயத்துக்காக தே கேன் டு. ஓகே, அதுல சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு சின்ன கிரே ஏரியா மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஃபைன். ஸோ நீங்க ஹெச்ஆர்னு சொல்லியிருந்தீங்க, லைக் ஜென்ரலாக இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நான் இங்கே ஒரு சிக்காகோ பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் கோயம்புத்தூரில். ஸோ அங்கே ஹெச்ஆர் என்ன பண்ணாரு, நாங்கள் இன்டர்னாக இருந்த டைம் லைக் நான் வேலை பார்த்தாலும் நிறைய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இருந்த ஒரு கம்பெனி அது மட்டும்தான். ஸோ அங்கே இருந்த பர்ஸ்பெக்டிவ் நான் இவ்வளோ நாள் அதுக்கப்புறம் அந்த பர்ஸ்பெக்டிவ்லையும் ஹெச்ஆர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம ஆன்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பே ரோல்ஸ் அதெல்லாம் லைக் அதுக்கப்புறம் தெரிஞ்சது பேரோல்ஸ் பார்த்துப்பாங்க. அப்புறம் லைக் மந்த் எண்டில் வந்து எல்லாரும் பர்த்டே சேர்த்து அதை செலிப்ரேட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஃபன் ஃப்ரைடே பண்ணுவாங்க. இவ்வளவு தான் ஐடியா இருந்துச்சு. ஒரு ஹெச்ஆரோட ஒர்க்காக இதுதான் இருக்கணும். அதை தாண்டி ஆக்சுவலாக ஒரு ஹெச்ஆரோட ஒர்க் என்னவா இருக்குது ஒரு ஆர்கனைசேஷன்? ஓகே, ஸோ இது மெயினான ரீசன் ஏன் எல்லாருக்கும் அப்படி தெரியுது அப்படின்னா, நானுமே அவசா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல். நான் ஒர்க் பண்ணி ஃபீல்டில் கற்றுக்கிட்டதை விட இப்போ பிஸ்னஸில் வந்து ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்தப்போ கற்றுக்கிட்டது தான் அதிகம். ஏன்னா ஒரு கேப் இருக்குது ஸ்ரீராம். என்னன்னா ஒரு எம்பிஏ
கரிக்குலம் வெர்சஸ் அந்த லைவா நம்ம ஒர்க் பண்ணும்போது லைவ்ல இருக்கிறது கரிக்குலம்ல இருக்காது, கரிக்குலம்ல இருக்கிறது லைவ்ல இருக்காது. ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் கரிக்குலம் தான் லைவ்ல இருக்கும். இப்போ யார் வந்து இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்டையர் லேபர் லா தெரிஞ்சிருந்தாதான் வந்து நம்ம உள்ள வந்து அந்த எக்ஸாமை கோ த்ரூ பண்ண முடியும். அப்படி போகாத பட்சத்தில் ஆப்வியஸாக வந்துட்டு ஓகே ஒரு பேரோல் ஒரு ஹையரிங் பண்ணுறோம் அப்படின்ற ப்ராசஸ் தாட் சினாரியோவில் தான் வந்து இருப்பாங்க, ரைட்? அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து திடீர்னு ஒரு சடன் லேபர் ஆஃபீஸர்ஸ் வராங்க ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட் பண்ணுறாங்க போது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்ப்ளைன்சஸ் நம்ம ஃபாலோ பண்ணாமல் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டியை மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபயர் சேஃப்டியை மிஸ் பண்ணியிருப்பாங்க, பாஷ் மிஸ் பண்ணியிருப்பாங்க, பேரோல் கம்ப்ளைண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் லைக் கிராச்சுவிட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ சீரியஸ் லீகல் ஒர்க் தான் வந்து ஹெச்ஆரோடது. பட் உங்களுக்கு ஒரு ஃபார் ஃபன் வந்து இதுதான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதே தவிர இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீகலி டேஞ்சரஸ் ரோல். ஓகே, ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னு வந்து நாங்கள் இன்டர்னா இருக்கும்போது சொல்லுவோம் ஜாலியாக அது அப்படி சொல்கிறீங்க, பட் ஒரு லீகலி டேஞ்சரஸான ரோல் தான் ஹெச்ஆர்ஸ்க்கு. ஓகே, வாஸ் ரெஸ்பான்சிபிள். ஆமாம் ஆமாம். So they should to know what is the legal background of each and every single act followed by அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டேக் இட் ஃபார்வர்ட் டு ஸ்கேல் த பிஸ்னஸ் இஸ் அ ப்ரைமரி ரோல் ஆஃப் அ ஹெச்ஆர். ஓகே, இப்போ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணுறதுனால கேட்குறேன். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லைக் இங்கே ஹையரிங்கே எப்படி இருக்குன்னா ஒரு வெல் ட்ரெயின்டு ஹையர் பண்ணுறது இல்லை, லைக் எல்லா அக்ராஸ் த கேட்டகரி டெவலப்பராக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும். ஸோ கரண்ட்லி அவுட் ஆஃப் அ கம்பெனிலாம் தெரிஞ்சவங்க தான் ஹையர் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஒரு ஹெச்ஆரை லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹெச்ஆர் ஃபஸ்ட்டே ஹையர் பண்ணிக்கணுமா, இல்லைனா கேன் கோ வித் சம் ஒன் ஃப்ரெஷ்லி அவுட் ஆஃப் காலேஜ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி பட்சத்தில் இப்போ ஹையரிங் தான் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃப்ரெஷ்லி அவுட் ஆஃப் அ காலேஜ் வித் சம் லெவல் ஆஃப் அ ட்ரைனிங் கிவன், எடுத்தோன்னு டைரெக்டாக ஆன் த ஜாப் போடாமல் ஒரு சம் லெவல் ஆஃப் அ ட்ரைனிங் கொடுத்துட்டு புட் தம் ஆன் அ ப்ராக்டிஸ் இஸ் அ ஒன் திங். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் தான் இருக்காங்க, என்னால் இப்போதைக்கு ஹெச்ஆர் ஹையர் பண்ண முடியாதுன்றப்போ ஆப்வியஸாக தெர் ஆர் அ மல்டிபிள் எக்ஸ்டர்னல் ஹையரிங் கன்சல்டன்ட். அவங்கக்கிட்ட அந்த ரோலை அவுட் சோர்ஸ் பண்ணி கெட் த திங்ஸ் டன் இன் தி ஹையரிங் ப்ராசஸ். இந்த விஷயம் அவங்க தாராளமாக பண்ணலாம். ஆமாம், ஏன்னா இப்போ அவங்க வந்து ஹெச்ஆரை ஹையர் பண்ணி வச்சுருவாங்க, பட் டீமே இன்னும் ஃபார்ம் ஆகிருக்காது. அப்போ நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. இந்த பட்சத்தில் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் இஸ் ஒன் ஆஃப் தி இனிஷியல் பீரியட் ஆஃப் அ டைம். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கண்டினியூஸாக ஹையரிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஆப்ட் ஃபார் அ ஹெச்ஆர். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ப்ராப்ளம் எப்போ இன்டர்னலாக ஹேண்டில் பண்ண முடியலையோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகிறாங்க, லைக் கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா, இல்லைனா ஒரு கோர்ட்லேயோ ஒரு கேஸோ இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனோ போகுது. வாட்ஸ் ஹேப்பன் அதர் வே அரவுண்ட். ஒரு ப்ராப்ளம் வருது லைக் ஒன் ஆஃப் த எம்ப்ளாய்க்கு, தே கோ ஸ்ட்ரைட் டு த சோஷியல் மீடியா, லைக் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலோ இல்லைனா லிங்க்டின்ல ஒரு போஸ்ட்டோ திஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் சைட்னு எழுதுறாங்கன்னா, லைக் ஆஃபீஸ்க்குள்ளே எதுவுமே கொண்டு வராமல் எழுதுறாங்கன்னா ஹவ் அ ஃபவுண்டர் ஷுட் ஹேண்டில் தட், லைக் அப்போது யாருக்கு ஃபேவராக இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்? ஓகே, சப்போஸ் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை டேப் பண்ணிட்டாங்க வித்தவுட் ரீச்சிங் த இன்டர்னல் பார்ட்டிஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணோம். இப்போ சப்போஸ் அந்த லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்டோ ஒரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டோ இஃப் த பர்சன் டோன்ட் ஃபீல் சேஃப் டு ஓப்பன் அப் அப்படின்னும் போது டெஃபினட்டாக அவங்க உள்ளே வரமாட்டாங்க. அப்போது அந்த சேஃப் ஸ்பேஸ், அந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டியை நம்ம ஏன் அங்கே அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கல அப்படின்றது ஒரு சீரியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போது அதை பண்ணி வைக்கிறதுக்கு நான் என்ன ஸ்டெப் நான் எடுத்து வைக்கல அப்படின்றத அந்த ஃபவுண்டர் ஷுட் திங்க். ஏன்னா நான் உள்ளே இருக்கோம், என் ஹெச்ஆர் டீம் இருக்காங்க, லீடர்ஷிப் டீம் இருக்காங்க, இங்கே யார்கிட்டையுமே எஸ்கலேட் பண்ணாமல் அங்கே வெளியே போகிறாங்க அப்படின்னா உள்ள ஆல்ரெடி அவங்க ஏதோ ஒன்று பார்த்து அந்த டெசிஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஆல் ஆஃப் அ சடன் அவங்க வந்து சோஷியல் மீடியாவோ எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸோ போக மாட்டாங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஸோ பட் மினிமம் ஆஃப் த டைம் அதுக்கும் சான்சஸ் இருக்குது, உள்ளே ரீச் அவுட் பண்ணாமல் வெளியே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் நம்ம மினிமமாக வச்சுட்டு மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ள ஒரு சேஃப், அந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டி, அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துடுறது ஒரு ஃபவுண்டர் அண்ட் லீடர்ஷிப் டீமோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க, ஒரு ட்ரைனிங் எடுத்து பேசுங்க, இல்லை ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது, அந்த பாட்டில் நெக் என்ன அப்படின்றது ஒரு அனானிமஸ் சர்வே கண்டக்ட் பண்ணாலே இதெல்லாம் தெரிய வந்துடும். நீங்கள் சர்வே ஓகே அந்த டூல் யூஸ் பண்ணுமா, இந்த டூல் யூஸ் பண்ண, சிம்பிள் கூகுள் ஃபார்மே போதும். பண்ணிவிட்டு ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் எடுங்க, என்ன பிரச்சனை அவங்க சால்வ் பண்ண நினைக்கிறாங்க, என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒரு சிம்பிள் சர்வே எடுத்துட்டாலே என்ன பாட்டில் நெக்கை நம்ம ப்ரையாரிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ தட் த சிஸ்டம் வில் பி
ப்ரோஆக்டிவ் இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிவ். அதுக்கு தான் சொல்கிறது சர்வே எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது பண்ணும்போது ஓகே எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய சஜஷன்ஸ் தருவாங்க எம்ப்ளாயீஸே. அப்போது அந்த ப்ரோட்டோகால்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமே. ஓகே. ஸோ இல்லாட்டி எனக்கு இதெல்லாம் சர்வேலாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ், ஒரு அனானிமஸாக ஒரு ஃபீட்பேக் பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் என்ன இருக்குன்னு. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃபீட்பேக் மெத்தடாவது நம்ம வச்சுருக்கணும். ஓகே. அப்போ ஒரு ஃபவுண்டராக ஒரு மெக்கானிசம் உள்ள இருக்கணும், இது மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னு யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு. நீங்கள் சொன்னீங்க பெரிய டீமாக இருக்கும்போது அதுக்குள்ளே அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சேஃப் என்விரான்மெண்ட் இல்லாமத்ததுனால அவங்க டேரெக்டாக போகலாம். சின்ன ஆஃபீஸாக இருக்காங்கன்னா தே ஷுட் tell their employees, okay, if something is not going well na நீங்க இவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணா some mechanism should be there. Right. ஓகே. அதையும் தாண்டி if they are going for like சோஷியல் மீடியா மாதிரி போயிட்டாங்கன்னா they have to internally. சப்போஸ் அப்படி போயிட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நீங்களா ஒரு வாலண்டியராக போய் என்ன ஆச்சுன்னு என்கொயரியை இனிஷியேட் பண்ணணும். இப்படி நான் பார்த்தேன் என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா இனிஷியேட் பண்ணி என்ன சப்போர்ட் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சப்போர்ட்டை இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணிடுங்க. தென் இன்கொயரி ப்ராசஸ் நடக்கட்டும், அப்புறம் யூ கேன் கோ ஆன் வித் த சொல்யூஷன். ஆனால் அந்த லா வந்து எப்பவுமே ஒரு எம்ப்ளாயிக்கு தான் ஃபேவராக, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேவராக இருக்கும். எம்ப்ளாயிக்கு தான் ஃபேவராக இருக்கும். It doesn't mean that எம்ப்ளாயருக்கு ஃபேவராகவே இருக்காதுன்னு இல்லை, it depends upon the scenario. இவங்க சைடு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இவங்க சைடு எல்லாமே ஸ்டெப்ஸ் கரெக்டாக எடுத்திருக்காங்க, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த என்டையர் ப்ராசஸையும் டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கும் ஃபேவர் வர நிறைய சான்சஸும் இருக்குது. நானும் அந்த மேனேஜராக இருந்த டைம் அந்த பிஐபியில் என்னோட ஒர்க் பண்ணவர் இருந்தார். ஸோ அது அப்படி தான் இருந்துச்சு. வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சாங்க, ஹச்ஆர் இன்வைட் பண்ணி மீட்டிங் வச்சாங்க, இன்டர்னலாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தனித்தனியாக மீட்டிங் இருந்துச்சு. அப்புறம் இது மாதிரி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து இருந்துச்சு ஒவ்வொரு 5 days ஒன்ஸ் நான் ரிவ்யூ மெயில் அனுப்பணும் எண்ட் ஆஃப் தி வீக்ல. ரைட். சோ தட் இஸ் a way of communication and documentation. மெயில் அனுப்புறதெல்லாம் இட்ஸ் a form of a documentation. இதெல்லாம் பண்ணி வைக்கணும். சில பேர் எல்லாமே verbally they take it forward. அப்படி இருக்க கூடாது. PAP போட்டோம், சரி ஓகே எவ்வளோ நாள் போட்டீங்க, 4 weeks போட்டிருக்கோம், எல்லாமே verbal-ஆ இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணும். இது த்ரூ ஃபார்ம் ஆஃப் அ லெட்டர் ஆர் அ மெயில். இவன் மெயில் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஆமா, அப்போ இருந்துச்சு வீக்லி ஒன்ஸ் நான் அனுப்பணும் என்ன இருந்துச்சு சொல்லணும். அது போக எனக்கும் தனியாக ஒரு மீட்டிங் இருக்கும், ஹச்ஆரோட இருக்கும். ஃபைனலாக எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இன்னொரு மீட்டிங் வச்ச அப்புறம் தான் ஹி பிளேஸ் பேக். ஸோ தட் இஸ் a right way of doing it. ஓகே. when it's come to இந்த மாதிரியான ஒரு சினரியோ வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு 20-25 பேர் மென்னாக தான் இருக்காங்கன்னா, when that's the scenario, பாஷ் மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுமா? ஓகே, 20-25 பேர் ஃபுல்லாக மென்னாக தான் இருக்காங்கன்னா மென் டு மென் ஹராஸ்மெண்ட் நடக்கும். அப்போ அந்த டைமில் பாஷ் வந்து இட்ஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் விமென் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த டைம் என்ன பண்ணணும்னா ஹராஸ்மெண்ட் பாலிசிஸ் வச்சுக்கோங்க. யாரையும் ஹராஸ் பண்ணக்கூடாது. நீ சீனியரோ ஜூனியரோ மென் டு மென்னோ மென் டு விமன் யாரா இருந்தாலும் சப்போஸ் அதுவுமே இருந்தாலும் வாட் இஸ் அ வே ஆஃப் அந்த எஸ்கலேஷன் மெத்தட் ப்ரோட்டோகால்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் அத்தாரிட்டி யாரு, செகண்ட் லெவல் அத்தாரிட்டி யாருங்களாம் அங்கேயும் கம்யூனிகேஷன் கொடுத்து பண்ணி வச்சுக்கிறது வெல் அண்ட் குட். எனக்கு தான் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாஷ் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாம ஹராஸ்மெண்ட் பாலிசி வச்சிருங்க. வச்சுட்டு அந்த ப்ரோட்டோகால்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பாலிசியில் ட்ரைனிங் மற்ற ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இதையும் ஒரு ட்ரைனிங்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு எஸ்கலேஷன்ஸ் உங்களுக்கு வருதுன்னா இம்மீடியட்லி ரீச் அவுட் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உள்ள ஏதாவது வந்தாலும் டக்குன்னு நாங்கள் நமக்கு நோட்டீஸ் வந்துடும். ஓகே ஓகே. அது நம்ம ஹராஸ்மெண்ட் பாலிசி வச்சுக்கலாம். ஸோ ஹையரிங் அண்ட் ஆன்போர்டிங். ஸோ ஹச்ஆர்ன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ஹையரிங் தான். ஃப்ரம் ஹையரிங் போஸ்ட்லேருந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதுலேருந்து லைக் நம்ம ஆஃபீஸ் போனோம் ஃபர்ஸ்ட் டே எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது வரைக்கும் ஹச்ஆர் தான் would be the person. ஸோ இங்கே அந்த ஆஃபர் லெட்டர்னு நான் சொன்னேன்ல, ஸோ எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு ஆஃபர் லெட்டர்னு ஒன்று வந்துடும். அதில் பெருசாக லைக் எல்லா விஷயங்களும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்போவுமே ஒரு லைக் ஜாயின் பண்ணுறனானா இருந்தால் இனிஷியல் ஸ்டேஜில் பெருசாக அதை பற்றி ஃபுல்லாலாம் வாசிக்க மாட்டேன், வேலை கிடச்சதுன்னு ஜாயின் பண்ணிடுவேன். அங்கே இருக்கிற ஆஃபர் லெட்டர் ஸ்டார்ட் அப் செனரியோவில் தே மே கோ ஃபார் சாட் ஜிபிடி கிளாடில் போயிட்டு ஆஃபர் லெட்டர் இந்த பொசிஷனுக்கு ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணி தந்துடும், அதை கொடுத்துட்றோம். ஆக்சுவலி தட் would be the kind of a legal thing இல்லை பிட்வீன் போத் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. ஒரு ஃபவுண்டராக ஒரு ப்ராம்ப்டில் வர ஆஃபர் லெட்டர் ஒரு எம்ப்ளாயி கொடுக்கறது போதுமா, இல்லை சம்திங் ப்ரிசைஸ் ஐ ஹேவ் டு மென்ஷன் தேர், இல்லைனா அதில் நடக்கிற ப்ராப்ளம் என்னெல்லாம் இருக்கு? ஓகே, சம்திங் வெரி ப்ரிசைஸ் ஸ்ரீராம். when it comes to ஆஃபர் லெட்டர், நிறைய கம்பெனிஸ் பார்த்தோன்னா ஆஃபர் லெட்டர் ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. ஆஃபர் லெட்டர் இஸ் சம்திங் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இது ஆஃபர் லெட்டர் இல்லையா? ஸோ தட் இஸ் நாட் அன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ ஆஃபர் லெட்டரில் அவங்க பொசிஷன் சிடிசிஸ் இருக்கும், என்னைக்கு ஜாயினிங் டேட்ஸ், இவ்வளோ இந்த விஷயம் இருந்தாலே ஆஃபர் லெட்டருக்கு சஃபிஷியன்ட் ஆனது.
பட் வென் இட் கம்ஸ் டு அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பியோர் டாக்குமெண்டேஷனே ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் பை இஷ்யூவிங் அன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தான் வந்து டீடைல்டு எல்லாமே இருக்கணும். ரைட் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் அந்த டீடைல்டு அந்த ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கணும். வாட் இஸ் அ ஃபிக்ஸட் சிடிசி, வாட் இஸ் அ வேரியபிள், என்ன ஓவரால் என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ், என்ன டிடக்ஷன்ஸ், இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நோட்டீஸ் பீரியட். ஸோ நோட்டீஸ் பீரியட் ப்ளஸ் டெர்மினேஷன் கிளாஸஸ், என்ன பண்ணால் நாங்கள் உங்களுக்கு இமீடியட் டெர்மினேஷன்ஸ் இருக்கணும் அந்த டெர்மினேஷன் கிளாஸஸ். ப்ளஸ் நான் சாலிடேஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நான் சாலிடேஷன் இஸ் நத்திங் பட் நான் எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னா இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போடுறாரு, நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற கோச்சிங் நடக்கும். இல்லை அப்படின்னா உள்ள கிளைண்ட்ஸை வந்து அவங்க இன்டர்னலாக அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ளஸ் டேட்டா ப்ரைவசி வயலேஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன்ஸ், இதெல்லாம் நடக்காமல் இருக்க இந்த கிளாஸஸ் எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி டீட்டெயில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அலாங் வித் NDA, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட், இது வந்து கம்பல்சரி. பீட் ஃபுல் டைமர்ஸாக இருக்கலாம், இல்லை பார்ட் டைமர்ஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்ன் எனக்கு வந்து ஒரு 1 month தான் ஒர்க் பண்ண போகிறவங்களா இருக்கலாம், 6 months ஒர்க் பண்ண போகிறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் டீட்டெயில்டு கான்ட்ராக்ட் வித் NDA வந்து நம்ம அவங்க சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் தான் வந்து ஹையரிங் பண்ணதுக்கப்புறம் இந்த போஸ்ட் அந்த டாக்குமெண்டேஷனில் ஆஃபரோடே நிறைய கம்பெனிஸ் முடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆமாம் ஆஃபரோடே. ஸோ இது இல்லாமல் மற்ற கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ட்ரக் ஃப்ரீ ஒர்க் பிளேஸ், டியூவல் எம்ப்ளாய்மெண்ட், டேட்டா ப்ரைவசி அக்ரிமெண்ட்ஸ், இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கண்டுக்கிறது கூட இல்லை. ட்ரக் ஃப்ரீ ஒர்க் என்விரான்மெண்ட்னா இந்த கம்பெனி இந்த ப்ரிமிசஸ்க்குள்ளே நீ ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டு உள்ளே வரவே கூடாது. இதுதான் வந்து அந்த ட்ரக் ஃப்ரீ ஒர்க் பிளேஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் லாட்டில் ஒரு ட்ரக் இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்து இப்போ ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சு. என்னன்னா இன்சைட் த ப்ரிமிசஸ் எல்லாமே அந்த சின்ன அந்த ட்ரக் மெட்டீரியல்ஸ் தான் வேர் சர்க்குலேட்டட் இன்சைட் தி ஆர்கனைசேஷன். அப்போது இந்த மாதிரி இல்லைலாம் இன்சைட் த ஒர்க் பிளேஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அந்த Day 1 அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். Day 1 நம்ம இது மட்டும் இங்கே ஒரு பெரிய MNCயில் ஒர்க் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு சொன்னால் லைக் ஜாயின் பண்ணும்போது ட்ரக் டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்கன்னு மாதிரி. அவங்க சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இருக்கும் ஆக்சுவலி. ஆமாம், அது என்ன எதுக்காகனா டு செக் த ஃபிசிக்கல். ஓகே, அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட் டு ஒர்க் ஃபார் த கம்பெனி அப்படின்னு பண்ணுறது இட்ஸ் அ ப்ரோட்டோகால் டு ஃபாலோ. ஓகே, அது வந்து நிறைய கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது என்னென்னா ஓகே அவங்க வந்து ஃபிசிக்கலாக எல்லாத்துலேயும் இதாக இருக்காங்க டு அந்த கண்டினியூ தி ஒர்க் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு தான் அது. அதனால எதுவும் பெருசாக இது இருக்காது. ஆமாம், இப்போது இந்த Day 1 இந்த அக்ரிமெண்ட்ஸ் வச்சு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து சில ஃபவுண்டர்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் எஸ்பெஷலி எம்ப்ளாயிஸோட போட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் இருப்பாங்க. பட் அவங்களோட ஓன் கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்ஸ் போடணும்ல, என்றைக்குமே போட மாட்டாங்க. எல்லாமே வந்து வேர்பல் கம்யூனிகேஷன்ஸ்லேயே போயிட்டுருக்கும். அப்போது இந்த அக்ரிமெண்ட்ஸ் அந்த போஸ்ட் ஜாயினிங்க்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லை எந்த கிளைண்ட்டை நீங்கள் உள்ளே ஆன்போர்ட் பண்ணுறீங்கனாலும் அந்த அக்ரிமெண்ட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இது வந்து என்னென்னா ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷனுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். இப்போது அந்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபவுண்டர்ஸ் வந்து அந்த சைடு கிளைண்ட் சைட்லேயும் NDA சைன் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இது பண்ணாதனால என்ன ஆகுதுன்னா சில டைம் வந்து கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற எம்ப்ளாயிஸை டெப்யூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் என்டையர் டீமே அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு டீமும் போயிருக்கும், கிளைண்ட்டும் போயிருப்பாங்க. நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க, அங்கே போய் இதெல்லாம் ஏன்னா நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் என்ன நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் கிளைண்ட் கிட்டன்னு நான் ஏன் சொல்லாமல் இருக்கீங்க, என் எம்ப்ளாயிஸை போச் பண்ணக்கூடாதுன்னு ஏன் ஒரு அக்ரிமெண்ட் போடாமல் இருக்கீங்க, என்னென்ன ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தது வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னது பண்ணது உங்களோட IP ப்ராப்பர்ட்டின்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு கிளாஸ் போடாமல் ஏன் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இது பண்ணுறனால தான் வந்து கிளைண்ட் சைடும் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் தெரியாது, எம்ப்ளாயிஸ்க்கும் என்னென்ன நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. இது தெரியாதனால தான் வயலேட் ஆகுது. வயலேட் ஆயிடுச்சுன்றதுக்கு அப்புறம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது என்ன புண்ணியம், அது பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த அக்ரிமெண்ட் would be the first step of a legal mitigations. இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஸ்ரீராம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டாக இருக்கீங்க. இப்போ என் கிளைண்ட் வந்து நீங்கள் என்னோட 10 டீம் மெம்பர்ஸை நீங்கள் அப்படியே பாச் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்டையர் டீமை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டீங்க. பட் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா சேஃப், அக்ரிமெண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பாச்
பண்ணிட்டாலும் அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இப்போ ஓகே எனக்கு அக்ரிமெண்ட் இருக்குது கல்பனா, நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ த லாயர் சீஸ் அண்ட் டெசர்ட் லெட்டர்னு ஒன்று இருக்குது. ஓகே இந்த கிளாஸை நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க, இந்த என்டிஏல இந்த பர்டிகுலர் இதை நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இம்மீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி அனுப்பலாம். ஸோ தேட் வுட் பி தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது பண்ணாத பட்சத்தில் we take a லீகல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போது டேட்டா ப்ரைவசி, ட்ரக் ஃப்ரீ ஒர்க் பிளேஸ், இந்த கிளைண்ட் பாச்சிங், நான் சாலிட்டேஷன், இந்த மாதிரி எல்லா கேசஸ்க்கும் அக்ரிமெண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, அந்த டுவல் இதோ சொல்லியிருந்தீங்கல்ல, dual employment. சில கம்பெனிஸ் will allow dual employment, சில கம்பெனிஸ் will not allow dual employment. இப்போ அந்த பர்டிகுலர் ஃபவுண்டர் dual employment allow பண்ணலன்ற பட்சத்தில் அந்த அக்ரிமெண்ட்ஸை போட்டு வைங்க. ஸோ இதெல்லாம் போடாமல் எக்ஸ்பெக்டிங் த எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் அவங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கரெக்டான விஷயமும் இல்லை. அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கே நீங்களே கொடுக்காட்டி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணணும் த்ரூ த ஃபார்ம் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். ஆஃபர் லெட்டரோட முடியறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆன்போர்டிங்ஸில் நான் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம் ஸ்ரீரா. ஆஃபர் லெட்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், என்டிஏ பண்ணுவோம், டுவல் எம்ப்ளாய்மெண்ட், டேட்டா ப்ரைவசி, ட்ரக் ஃப்ரீ, எம்ப்ளாயி அக்னாலேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஒரு 8 அக்ரிமெண்ட்ஸ் நம்ம சைன் பண்ண வைப்போம். இப்போ நான் ஒரு கம்பெனிஸ்க்கு போகிறோன்னா இப்போ நான் பாஷ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட்ஸையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஸோ இது அக்ரிமெண்ட்னு பொறுத்த வரைக்கும் ஆன்போர்டிங் அக்ரிமெண்ட் I'm talking about. இப்போ ஆஃப் போர்டிங்கில் ஒரு செட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, ப்ரொபேஷன் கன்ஃபர்மேஷன்ஸில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அப்புறம் டெர்மினேஷன்ஸில் அங்கே ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. இப்படி என்டையர் லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் எம்ப்ளாயீஸ் கோஸ் டு த ஃபார்ம் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்குது ஒருத்தங்களை ஆன்போர்ட் பண்ணுறதுலையே. ஆமாம். ஃபைன். ஸோ செகண்ட் இது வந்து நீங்கள் அந்த மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. லைக் நீங்கள் ஷேர் பண்ண அந்த டெக்கில் வந்து எந்தெந்த கம்பெனி என்னென்ன விஷயங்கள்லாம் அஃபெக்ட் பண்ணுவாங்க. அந்த மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னால் எனக்கு அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக ஆன்போர்ட் பண்ணிட்டீங்க, ஓகேவா, ட்ரெயினியாக ஆன்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 6 months வந்து ஒரு ட்ரெயினியாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஐ கன்வெர்ட் இன்டு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒரு இது கொடுக்காம நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு ட்ரெயினியாக ஆன்போர்ட் பண்ணிட்டீங்க, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஃபுல் டைம் ஆக்குவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஃபுல் டைம் ஆக்குவாங்கன்னு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ட்ரெயினியாவோ இன்டர்னாவோ ஒரு லாங் டைமில் வச்சுட்டே இருக்கிறது, மோர் தென் a year அவங்கள ஃபுல் டைம் பண்ணணும். ஃபுல் டைம் வந்தால் தான் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் லைக் பிஎஃப், பிஎஸ்ஏ, கிராச்சுவிட்டி, பேமெண்ட் ஆஃப் போனஸ், இந்த இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் இல்லையா? இது எதுவுமே கொடுக்காம இன்டர்னாகவே ஒரு ட்ரெயினியாகவே ஒரு லாங் பீரியட் ஆஃப் அ டைம் வச்சுக்கிறது தான் வந்து மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இப்போ சடன் லேபர் ரைடு வராங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு 20 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா 20 எம்ப்ளாயிஸோட பிஎஃப் எங்க, இஎஸ்ஐ எங்க, கிராச்சுவிட்டி எங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எங்க, லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் எங்கன்னு கேட்பாங்க. இப்போ இல்லைங்க இதில் 10 members தான் ஃபுல் டைம், 10 வந்து இன்டர்ன்ஸ்னால் ஓகே எவ்வளோ நாள் இன்டர்னாக இருக்காங்க, ஒரு வருஷமாக இன்டர்னாக, அப்போ ஏன் உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ தரல, ஏன் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிக்கல, ஏன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணல, எல்லா கொஸ்டின்ஸும் வரும். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆக்ட். ஓகே, இண்டிவிஜுவல் ஆக்ட் எல்லாத்துக்கு கீழே வயலேஷன்ஸ் அண்ட் பெனாலிட்டிஸ் இருக்கும். அப்போது ஒரு மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்க வராங்க இந்த ப்ரொபேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டைம் அப்படின்னு அந்த ப்ரோட்டோகாலை செட் பண்ணாமல் அப்படியே ஒரு ட்ரெயினியாகவே ரொம்ப நாள் விட்டுறது தான் வந்து இது என்ன ஆகுதுன்னா இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் லா. அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோன்னு உள்ளே கூப்பிட்டுட்டு நீங்கள் கொடுக்காம அதை வயலேட் பண்ணுறது. ஓகே, ஆக்சுவலி இது ரொம்ப காமன் நினைக்கிறேன். லைக் ஸ்டார்ட் அப்ஸ்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இதில் ப்ராப்ளம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியில் உள்ளே போனால் இன்டர்ன் அதுலேயே வச்சு ஒரு வருஷம் போவாங்கன்னா தப்பு ஆக்சுவலி. ஆமாம், இப்போ ரீசெண்டாக ஒரு லேபர் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா அந்த இன்டர்ன்ஸ்க்கு யாருக்குமே வந்து பிஎஃப்இஎஸ்ஐ என்ரோலே பண்ணல, இன்டர்ன்ஸாகவே 2 வருஷமாக இருக்காங்க. ஓகே, நான் இன்டர்ன் அவங்கள டேர்ம் பண்ணிட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்குள்ளே கொண்டு வராமல் இருந்தாலும் அது அஃபென்ஸ் தான். ஆமாம், இன்டர்ன்ஸ் தானே, அவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ரோல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கொண்டு வராமல் எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருப்பீங்க? அப்போது அவங்க கமிட்டி வரும்போது ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ நாள் நீங்கள் பெண்டிங் வச்சிங்களா அவங்களுக்கு பண்ணாமல் ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் வித் பெனாலிட்டியோடுன்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ப்ளஸ் இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டோ பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டோ கம்பெனி மேலே கேஸே இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஒரு கேஸை இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 1 year இல்லாமல் நீங்கள் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வர முடியாது. இப்போது எம்எஸ்எம்இஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 500 to 900 cases per year அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேஸ் க்ளோஸ் பண்ணோன்னா 12 to 18 lakhs ஆகும். இப்போது இந்த பெனாலிட்டிஸ் தான் அதிகம், அதுக்குள்ள கொடுக்குற நீங்கள் செட்டில்மெண்ட்ஸ் தான் அதிகம். நீங்கள் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிம்பிள்.
ஓகே. ஒரு ஆக்சுவலி அத டைம் ஃபாலோ பண்றதே செலவு இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல. தான். ம். ஆமா. ம். ஃபாலோ பண்றதுக்கு என்ன ஆடிட்டர் அந்த ஒரு பிஎஃப்இஎஸ்ஐ ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் குடுக்க ம். போறீங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. இந்த செலவு தான். ஓகே. இத மீறி எந்த செலவும் இருக்காது. நீங்க ம். கம்ப்ளைண்ட்ஸ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்டின்னா. இப்போ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ சொல்லும்போது, இப்போ நம்ம பாஷ் சொன்ன மாரி இப்ப இந்த பேரோல் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு வரும். இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் ஒரு 20 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 எம்ப்ளாயீஸ்க்கு அப்புறம் தான் இஎஸ்ஐ வரும். பிஎஃப் ம். ஒரு 10 பிஎஃப். எம்ப்ளாயீஸ் இருந்தா இஎஸ்ஐ அப்ளிகபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 20 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதுல 5 எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்கு. பிகாஸ் அந்த சேலரி பிராக்கெட் கீழ ம். வரனாலன்னு வச்சுக்கோங்க. ம். இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்களோட சேலரிய இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அவங்க வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் லிமிட்ட ஹை ஆயிட்டாங்கனால நான் இஎஸ்ஐ கட் பண்றேன்னு ம். வச்சுக்கோங்க. நில் டிக்ளரேஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே நான் தான் எல்லா இஎஸ்ஐ எம்ப்ளாயீஸையும் மூவ் பண்ணிட்டேனே. அடுத்த ம். பிராக்கெட் ம். குள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு இஎஸ்ஐ அப்ளிகபிள் இல்ல. ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நில் டிக்ளரேஷன் பண்ணாமலே எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ம். அப்போ திடீர்னு இஎஸ்ஐ வந்து இவ்ளோ நாள் கான்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருந்தது. இப்ப ஏன் இல்ல. வரலன்னு சொல்லிட்டு கேஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இல்லங்க இப்படி மாத்திட்டீங்கன்னு நீங்க எவ்வளோதான் வெர்பலா வந்தாலும் கேஸ் முடிச்சு நீங்க சொல்லிட்டு தான் வெளிய வர மாதிரி ஆகும். ஓகே. அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அதனால இருக்கு. வந்து ஆமா. ம். அதனால தயவு செஞ்சு இந்த இடத்துல நில் டிக்ளரேஷன் அப்ளிகபிளோ பிஎஃப், இஎஸ்ஐலலாம் பண்ணி வச்சுறது ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அத பத்தி தனி செக்ஷனே வச்சிருக்கேன். ஸோ ஹையரிங் அண்ட் ஆன்போர்டிங்கில பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அத வந்து இல்ல எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோ இல்ல ஒரு ஹெச்ஆர் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. இல்லைனா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஒருத்தங்கள வந்து எஜுகேட் பண்ணணும்னா, அதுல என்ன மாரியான ப்ராசஸ்லாம் இருக்கு? அங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது ஒரு கம்பெனி சைட்ல? ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ எம்எஸ்எம்இஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8, 9 லெவல் ஆஃப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ம். பட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஒரு 1 லெவல் ஆஃப் வெரிஃபிகேஷன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. ம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயீஸ் உள்ள எடுக்க போறீங்க. பி இட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், பி இட் ஃப்ரெஷர். ம். இப்போ ஃப்ரெஷர் அப்படின்னா அவங்களோட அவங்க காலேஜ் பாஸ்ட் அவுட்ல இருந்து ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஒரு ஹெச்ஓடியோட ரெஃபரன்ஸ் லெட்டர் இருந்தா கூட சஃபிஷியன்ட். ம். போதும். ஃப்ரெஷர் பொறுத்த நம்ம வரைக்கும். டிமாண்ட் பண்ணலாம். ஃப்ரெஷர் ம். பொறுத்த வரைக்கும் ம். போதும். வென் இட் கம்ஸ் டு அதுவும் ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு கிளைண்ட் பிளேஸில் பேங்கிங் மாதிரி ஒரு இடத்துல டெப்யூட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி கோ வித் த கிரிமினல் பேக்ரவுண்ட் செக். ம். அப்போ கிரிமினல் பேக்ரவுண்ட் செக்னா என்ன கல்பனா பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு நோடியூ சர்டிஃபிகேட் ஆர் கோட் ஆஃப் கான்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் ஸ்டேஷன், அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, ம். அங்கேருந்து அந்த சர்டிஃபிகேட்டே போதும். ம். இது ரெண்டும் இருந்தால் ஃப்ரெஷர்ஸ்க்கு போதும். ம். when it comes to experienced இப்போ நிறைய டாக்குமெண்ட் மேனிப்புலேஷன்ஸ் நடக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஸோ கோ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பேக்ரவுண்ட் செக், எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட் செக் ஒரு மினிமம் ஆஃப் 2 கம்பெனிஸை பண்ணுங்க. ம். என்னன்னா இன்ஹவுஸ்லேயே பண்ணிடலாம். ம். நம்ம ஹெச்ஆர் வச்சு ஒரு சிம்பிள் மெயில் போடுங்க. அந்த சிம்பிள் மெயிலில் ஒரு 4-5 விஷயம் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அவங்க எந்த பொசிஷனில் இருந்தாங்க, டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட் என்ன பிராக்கெட்ஸில் இருந்தாங்க, என்ன ரீசனுக்காக ரிலீவ் ஆனாங்க. ம். இந்த ஒரு ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக கேட்டாலும் அவங்க வந்து அங்கே சைட்லேருந்து ரிப்ளை வராது. இந்த ஒரு மெயில் போட்டு இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இவாலுவேஷன்ஸ் நடந்தாலே சஃபிஷியன்ட் ஆனது. ம். ஸோ இது வந்து மினிமம் ஆஃப் 2 பேக்ரவுண்ட் செக்ஸ் ப்ரீவியஸ் பண்ணலாம். எம்ப்ளாயர்ஸ். ஓகே. இதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து உள்ள கொண்டு வரவங்க தான் வந்து அந்த கல்ச்சரே செட் பண்ண போகிறது அவங்க தான் அடுத்த பிஸ்னஸ் ப்ராசஸை எடுத்துகிட்டு போகிறவங்க. ஸோ அப்போ அந்த ரிசோர்ஸை ஹையர் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பேக்ரவுண்ட் செக். ஓகே. ஸோ இதில் மிஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் வர சான்சஸ் இருக்கு? இது மாதிரி பண்ணலன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்? ஓகே. சில பேர் மேலெல்லாம் கிரிமினல் கேசஸ் இருக்கும். பட் நீங்கள் செக்கே பண்ணாட்டே அது தெரியாது. இந்த இடம் ஒன்று. சில பேர் எஜுகேஷனல் டாக்குமெண்ட் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து வந்தால் அந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் அவங்க உண்மையான இதுலேருந்து தான் படிச்சுட்டு வந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் டாக்குமெண்ட் ஃப்ராஜரி பண்ணலாம். ஈஸியாக பே ஸ்லிப்ஸ் ஈஸியாக எடிட் பண்ணலாம். அப்போ ப்ரீவியஸாக அப்படி ஒரு கம்பெனி இருக்கா இல்லையா, இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வருது, இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு அந்த கம்பெனிஸ் தெரியாது. அப்போது இந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் பேக்ரவுண்ட் செக் போகாமல் உள்ள ஒரு எம்ப்ளாயிஸ் எடுக்கிறனால இப்போ சப்போஸ் கிரிமினலில் உள்ள ஒரு பேக்ரவுண்டில் உள்ளவங்களே உள்ளே வந்துட்டு அந்த ஒரு டீமுக்குள்ளே வச்சிங்கன்னா how you expect them to perform inside the organization. ஸோ அது எவ்வளோ கல்ச்சரை டிப்ளாய்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதனால தான் ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட் செக் ஃப்ரெஷராக இந்த 2 ப்ரோட்டோகால், எக்ஸ்பீரியன்ஸ்டாக மினிமம் ஆஃப் 2 ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் வித் அ கிரிமினல் செக் அவுட்
வித் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு 4 சைடை மட்டும் பண்ணிட்டு வித் அந்த அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது இருந்தால் சஃபிஷியன்ட் ஃபார் அ ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் டிமாண்ட் பண்ணுறது ஒரு லைக் இட்ஸ் ஓகே தான். ஓகே தான், ஏன்னா இட்ஸ் லைக் அவங்களுக்கு ஏதாவது இருக்கா, அவங்க குட் டு கோவான் பண்ணுறது இட்ஸ் அ ப்ரோட்டோகால் டு ஃபாலோ தான். ஓகே, இது ஒன்றும் இது வந்து இது பண்ணவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஒரு இல்லை லைக் இது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு தப்பான ஒரு லைக் நம்ம அதிகமாக டிமாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, கிடையாது. ஃபைன், இட்ஸ் காமன் தான், என்ன பண்ணிக்கலாம். காமன். இப்போ நம்ம இங்கே பேசும்போது சொல்லியிருந்தீங்க இஎஸ்ஐ, பிஎஃப், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், கிராஜுவிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி சொல்லியிருந்தீங்க. இதை இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளராக ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு ஓகே இதெல்லாம் என்ன, நான் எந்தெந்த டைம் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது மாதிரி ஒரு சொன்னீங்கன்னா ஒரு பேர். ஸோ இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ், பேரோல் சைட்ஸில் வரும். இப்போது என் சைடு 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடந்துடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3 எம்ப்ளாயீஸ் இருக்கும்போதே வந்து பிஎஃப் இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருவாங்க. பட் என்ன மைண்டில் வச்சுருப்பாங்க, இன்னும் நான் 10 வரல, இல்லை 10 வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு. இப்போ ரீசெண்டாக என்ன ஒருத்தர் அப்ரோச் பண்ணார், எனக்கு 3 எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க, ஆனால் இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டில் த டைம் உங்கள் கான்ட்ரிபியூட் நில் டிக்ளரேஷன்ஸ் அது பண்ணி வைக்கணும். ஓகே, இல்லையா? ரெஜிஸ்டர் பண்ண ஆமா, இல்லையா எப்போ கரெக்டாக 10 வர போகுதோ அந்த டைம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் பண்ணதுக்கு அப்புறமே இதெல்லாம் எடுத்து வச்சிடணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் 10 வந்ததுக்கப்புறம் இஎஸ்ஐ, 20 வந்ததுக்கப்புறம் பிஎஃப் இது பண்ணிடணும். ப்ளஸ் பிடி கான்ட்ரிபியூஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் ஒரு கம்பெனி ஷட் டவுன் பண்ணாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த மந்த் ஆன் மந்த் கான்ட்ரிபியூஷன் ஹேஸ் டு பி கோ இல்லையா. இந்த இடத்துல அவங்க ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் வந்து ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். 30 to 40K இந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் சேலரி டிடக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக மந்த்துக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வரும். இது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இந்த கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம லோக்கல் முனிசிபலுக்கு பே பண்ணணும். ஸோ இதை பண்ணாமல் விட்டுருவாங்க. இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் பண்ணாமலே இருப்பாங்க. பிஎஃப்இஎஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, பிடி பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வைலேஷன்ஸில் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்ததுக்கு உண்டான அக்யூமுலேட்டட் அமௌண்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்போ நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்க அதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் இஸ் அ இயர்லி கான்ட்ரிபியூஷன். ஒரு டைம் நீங்கள் இயர்லி வந்து பை த எண்ட் ஆஃப் டிசம்பர் கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ஜானுக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த இது பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ இந்த லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, யாருக்கெல்லாம் லெஸ் தேன் 21K இருக்கோ அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் அந்த ஸ்டேட் வைஸ் மாறும். அந்த அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி அங்கே கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, லைக் இஎஸ்ஐ நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் தராங்களே, இல்லை மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் ஆக்சிடென்ட் கவரேஜ், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி லேபர் வெல்ஃபேர் ஃபண்டும் கொடுக்குறாங்க. இதில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாலே நம்ம நிறைய எக்ஸ்பென்சஸ், ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் முதல் கொண்டு அங்கே கிளைம் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அங்கே இருக்குது. இது பண்ணாதனால கான்ட்ரிபியூஷன்ஸும் அவங்க மிஸ் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வயலேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் போது நம்ம ஏன் அதை கொடுக்குறது இல்லை? ஓகே, இங்கேயுமே அந்த கம்யூனிகேஷன் நாலேஜ் எல்லாமே ஆமாம், லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கிறனால தான் இப்போ லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு அதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து வைக்கணும், வச்சுட்டு இயர் ஆன் இயர் அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும். தி சேம் கோஸ் ஆன் மற்ற பாஷ் ஆக்டுக்கும் அப்படி தான். பாஷ் ஆக்ட்லேயும் அட் தி இயர் அண்ட் டிசம்பர் என்ன வயலேஷன்ஸ் நடந்திருக்கு, என்ன நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆச்சு, யார் என்ஜிஓ கன்சல்டன்ட், யார் ப்ரொசீடிங் ஆஃபீஸர், யார் மெம்பர், என்ன ஸ்டேட்டஸில் இப்போ ரிப்போர்ட் இருக்குது, என்ன லெவல் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, எப்போ கொடுத்தீங்க, ஆனுவல் ரிப்போர்ட் என்ன, மீட்டிங்ஸோட மாம் என்ன, எல்லாத்தையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணி அங்கே ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்பணும். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் இல்லாதனாலேயே வந்து அதெல்லாம் பண்ணாமல் வச்சிடுறாங்க. ஓகே, இதெல்லாம் யார் அவேராக இருக்கணும்? ஹெச்ஆர் அவேராக இருக்கணுமா, இல்லைனா ஹெச்ஆர்ஸ் இருக்க கம்பெனிஸில் ஹெச்ஆர்ஸ் அவேராக இருக்கணும். நிறைய டைம் இதெல்லாம் வந்து சிலபஸில் கவர் ஆகாதனால நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. அப்போது அந்த டைம் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த அவேர்னஸ் ட்ரைனிங் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி ஈஸியர் ஃபார் தெம் டு ஃபாலோ. ஏன்னா இட்ஸ் லைக் அ ஒன் டைம் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். இதை பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக வந்து அமௌண்ட் அண்ட் இதுதான் வந்து இயர் ஆன் இயர் சில நோட்டீஸ் வருமே தவிர ரெஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஈஸி டு ஃபாலோ. ஓகே, ஒரு ஃபவுண்டராக லைக் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கு, நீங்கள் சொன்னீங்க 3 பேர் இருக்கும்போதுமே உங்களுக்கு நோட்டீஸ் வந்து ஆமாம். ஸோ அது மாதிரி ஒரு செனரியோவில் ஒரு ஃபவுண்டர் யார்கிட்ட அப்ரோச் பண்ணல, அவரே நாலேஜில் இருந்துக்கணுமா, லைக் ஹவு ஹீ கேன் இல்லை, இந்த மாதிரி டைமில் எல்லாத்தையும் அவராக எடுத்துக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டைமில் ஒரு எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் இல்லையா ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதம் பண்ணணும், இதையே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டோகால்ஸை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டாலே கூட போதும். ப்ளஸ் கோஆர்டினேட்டிங் வித் ஆடிட்டர்ஸ். ஓகே, எப்பவுமே ஒரு ஃபவுண்டர் லைக் அவர் கோர் பிஸ்னஸ் மாடல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்துக்கணும், அவர் அவேராகவும் இருக்கணும். ஆமாம், அது தெரியலன்னு சொல்கிறது இட்ஸ் அ பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஆமாம். ஃபைன்.
ஓகே, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ வருஷத்துக்கு அவனை அக்குமுலேட் ஆன இதுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல ஸ்ட்ரைக் ஆஃப்னா கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆமா, சொல்லியிருந்தீங்கல்ல. ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு கூட ஒரு கம்பெனி ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்னன்னா அவேர்னஸ் மட்டும்தான் இல்லைங்க. ஒருவேளை தெரிஞ்சும் பண்ணாம இருப்பாங்க. இப்போ தெரிஞ்சு சரி இவ்வளோ நாள் கட்டாம வந்துட்டோம், இனிமே என்ன அப்படின்ற ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் தான். ஸோ இனிமே எதுவும் ஆகாதுன்னு ஒரு அசம்ஷன்ல போயிட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து அசம்ஷன்ல போகாதீங்க, என்ன நம்ம சைடில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப். இதை எப்படி நம்ம இது பண்ணணும், ஹெச்ஆர் ஆடிட் பண்ணணும் ஸ்ரீராம். மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் அதை பண்றதே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 5 years ஒன்ஸ் கூட பண்றதே இல்லைன்றது தான் இப்போ ரியாலிட்டி. அப்போ ஒரு ஹெச்ஆர் ஆடிட் பண்ணும்போது தான் வந்து டிபார்ட்மெண்ட்ஸை பிரிங்க. பேரோல் டிபார்ட்மெண்ட், ஆன்போர்டிங்கில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஆன்போர்டிங் டிபார்ட்மெண்ட், அடுத்து வந்து பாஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபயர் சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம், பிஎஃப்இஎஸ்ஐஸ்லாம் கரெக்டாக ப்ரோட்டோகால்ஸ் நம்ம டெட்லைனில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா இல்லை டெட்லைனில் மீறி பண்ணுறோமா, இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் ஆடிட்டே பண்ணாமல் எப்படி தெரியும்? அப்போ அந்த ஆடிட் பண்ணுறவங்க யாருக்கு தெரியும்? ஆடிட்டர்ஸ், அந்த ஹெச்ஆர் அதை ஆடிட் பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும். அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட்டை கூப்பிட்டோ இல்லை இன்டர்னலாவோ வந்து ஃபஸ்ட்டு அந்த அசஸ்மெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த கேப்பை யூ கேன் ஃபிக்ஸ் இட். கேப்னு தெரிஞ்சால் தானே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். சில பேருக்கு அது கேப்னே தெரியாது. நிறைய பேர் இன்னும் கூட லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன் இதை பண்ணலன்னா எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் ஏன் தெரியாதுன்னா நீங்கள் ஆடிட்டே பண்ணல, அதனால தான் உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆடிட் பண்ண அப்புறம் நம்ம இப்போ லெட்ஸ் நீங்கள் சொன்ன 5 years ஒன்ஸ் பண்ணுறோம், அந்த 5 yearல தெரிய வருதுன்னா நம்ம அதை வந்து சால்வ் பண்ணிடலாம். கம்பல்சரி சால்வ் பண்ணலாம். அந்த கேப்பை மட்டும் இன்ன வரைக்கும் நமக்கு நோட்டீஸ் வராதனால கூட அது தெரியாமல் இருக்கலாம்ல. அப்போ வராததுக்கு முன்னாடியே நீங்கள் கேப்பையாவது கண்டுபிடிச்சி அட்லீஸ்ட் அந்த டைமையாவது ரைட் டைம் டு இம்ப்ளிமெண்ட். ஓகே, அந்த டைம் நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை பார்த்து இதை க்ளீன் பண்ணணும்னாலும் அப்போ பிரச்சனை எதுவும் வராது. அப்போ ஏதோ சில அதான் இப்போ வந்து சில கேசஸ் அப்போ அந்த டைமில் டேக் அ ஹெல்ப் ஆஃப் அன் ஆடிட்டர். இப்போ நான் இவ்வளோ நாள் பண்ணாமல் வச்சுருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயத்தில் அந்த லைசன்ஸ் எடுக்க அவங்க என்ன பண்ணணுன்ற ஸ்டெப்பை ஆடிட்டர்ஸ் மூலமாக டு ப்ரொசீட் வித். ஓகே, அந்த நோட்டீஸ் வர முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணோன்னா தட் வுட் பி அ கிரேட் திங். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸில் இப்போ ரெகுலராக இல்லை, மோஸ்ட் ஆஃப் த சீனில் இருக்கிறது வந்து சேலரி கொஞ்சம் டிலே ஆகுறது, 10 days 15 days, சில டைம் மந்த்ஸ் கூட டிலே ஆகும். ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் அப்னு பண்ணும்போது எல்லாருமே ரிஸ்க் எடுப்பாங்க. கோர் டீமும் ரிஸ்க் எடுப்பாங்க. லைக் சேலரி ஸ்கிப் ஆகிறதுக்கா, லேட் ஆகி தரதுக்காக இருக்கட்டும், அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். இஃப் தட்ஸ் அது வந்து ரொம்ப ப்ரொலாங்காக போகுது, 3 months போகுது, 6 months போகுதுன்னா, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் லைக் நத்திங் நீடில் மூவ் ஆகவே இல்லைன்னா அந்த டைம் அந்த எம்ப்ளாயி என்ன மாதிரியான ரைட்ஸ் அவருக்கு இருக்கும்? இது நார்மல் தானா? ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் இது மாதிரி கம்பெனி கொண்டு போகிறது ஓகேவா இல்லையா? ஸோ இந்த பேமெண்ட் ஆஃப் சேலரி என்ன ஆக்டில் இதாகுன்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் கீழே வருது. ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட் இஸ் டிஃப்ரெண்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இப்போ உங்கள் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா மினிமம் ஆஃப் 5th to 7th சேலரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். இஃப் இன் கேஸ் ஆஃப் அ டிலே அப்படியே இருக்குது, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு சின்ன ஃபார்ம் ஆஃப் அ கம்யூனிகேஷன், எனக்கு ஒரு நாள் டைம் இதாகுது, இந்த டைம் ஃப்ரேமில் கொடுத்துட்றேன், 2 days டைம் ஆகுது அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேமாவது கேட்டுட்டு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எடுத்துருங்க. இல்லை 2-3 months நீங்கள் அக்யூமுலேட் ஆகி போயிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா தே அப்ரோச் அ லேபர் ஆஃபீஸர் ஃபார் கிளைமிங் த சேலரி ஃபார் த ஒர்க் தே ஹவ் டன். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் நமக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளால் சேலரி கொடுக்கவே முடியல அப்படின்னும் போது ஆப்வியஸாக அங்கே ப்ராஃபிட்டபிலிட்டியில் ப்ராப்ளம், அந்த சிஸ்டமில் ப்ராப்ளம். அதை ஃபவுண்டர்ஸ் ஹாஸ் டு ஃபிக்ஸ் பேஸ்ட் ஆன் த கேஸ் டு கேசஸ். மற்றபடி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்ன்றது வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இப்போ எம்என்சிஸ்லாம் எவ்ரி 5th or every 1st இந்த டைம் கிரெடிட் ஆகிடும்னு அவங்களாம் அந்த ப்ரோட்டோக்காலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் தான் வந்து ஓகே நம்ம 5th பே பண்ணுறோம், திடீர்னு 10th பே பண்ணுவோம், திடீர்னு அடுத்த தடவை 1 மாதம் கழிச்சு பே பண்ணுவோம். இது ஸ்டார்ட் அப்ஸில் பண்ணுற ரொம்ப ஒரு பெரிய நார்மலாக அதை எடுத்துக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங் இட் தான் ஆஸ் பர் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். ஓகே, ஆனால் அதை அவங்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா என்ன மாதிரி நினச்சிப்பாங்கன்னா லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் டு டேக் ரிஸ்க். கோர் டீமுமே அந்த ரிஸ்க் எடுக்கும்போது ரிவார்ட் கிடைக்கும் போது they'll get rewardedன்னு. இப்போ அது அவங்க ஃபவுண்டர் பேசிஸில் வராங்க இல்லை கோ ஃபவுண்டராக வராங்கன்னும் போது இது அக்செப்டபிள். பட் வென் யூர் எம்ப்ளாயி இது அக்செப்டபிள் இல்லையா? அவங்க உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்தாலும் நடக்காட்டியும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்குற ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து நம்ம சேலரி கொடுக்குறது தான் கமிட்மெண்ட் ஆஸ் பர் த அக்ரிமெண்ட். அப்போ அதையே நம்ம வயலேட் பண்ணணும். ஓகே, பண்ணும்போது அது எஸ்கலேட்
நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்கலேட் ஆகாத வரைக்கும் இது பிரச்சனை வந்து இல்லை. பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்ல எஸ்கலேட் ஆகும். ஆகிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்க ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்டர்னலாக அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணலாம், இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக போகாமல். ஸோ இது மாதிரி ரெசிக்னேஷன் ஒன்று இருக்குது, நோட்டீஸ் பீரியட் ஒன்று இருக்குது. ஸோ சில பேர் லைக் ஸ்டார்ட் அப்ஸில் இது ரொம்ப நார்மலாக இருக்கும். லைக் சைன் பண்ணும்போது 30 டேஸ்க்கு ஓகே சொல்லியிருப்பாங்க, சில டைம் 3 மந்த்ஸ்க்குலாம் எஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் தி டெஸ்பரேட்லி வாண்ட் டு மூவ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு லைக் லெட்ஸே ஒரு ஃபவுண்டர், லைக் ஒரு ஃபவுண்டருங்க இருப்பாங்க, டெவலப்பர் வந்து 3 மந்த்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு பட் ஹி டெஸ்பரேட்லி மெயிலிங் லைக் இல்லை எனக்கு 1 மந்த்தில் நான் ரிலீவ் ஆகணும் மாதிரி மெயில் பண்ணுறாருன்னா how a founder should handle that action. ஓகே. ஸோ முன்னாடியே வந்து லாஸ்ட் டைமில் நம்ம நோட்டீஸ் பீரியட் சொல்லாமல் நம்ம முன்னாடியே அந்த டாக்குமெண்ட்ஸ் மூலமாக சொல்லி வச்சுடுறது இட்ஸ் ஃபஸ்ட் திங். செகண்ட்லி, இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து இம்மீடியட்டாக நான் ரிலீவ் ஆகணும்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று நிஜமாலுமே உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், சில டைம் குக்டப் இதாக இருக்கலாம், சில டைம் வந்து அவங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கலாம். அப்போது வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குன்னா என்ன ஸ்டெப்ஸ்? இப்போ வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குன்னா அந்த நோட்டீஸ் பீரியட் பைபேக் ஆப்ஷன்ஸ் நம்ம பேசியிருக்கோமா? பேசியிருந்தாங்கன்னா தே கேன் கோ அப் வித் அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால் ஃபாலோயிங். எல்லா கேடிஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், எல்லா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸும் பண்ணிவிட்டு ஃபைனல் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். இல்லை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, பைபேக்கும் இல்லை, ப்ளஸ் வந்து இம்மீடியட் என்னை வெளியே போகணும்னு சொன்னால் சில டைம் நம்ம ஃபோர்ஸே பண்ண முடியாது அந்த பர்டிகுலர் இடத்துல. வி கேனாட் ஃபோர்ஸ் சம்மன் டு ஒர்க் இன் ஆர்கனைசேஷன் இல்லையா? அந்த டைமில் வி ஹாவ் டு டேக் சர்டன் டெசிஷன்ஸ். ஓகே, லெட் தம் கோ. இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரையும் கம்பல்சரி நோட்டீஸ் பீரியட் ஃபாலோ பண்ணி தான் போக வைக்கணும் அப்படின்றது சில டைம் டாக்குமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் இது வந்து நாட் கம்ப்ளீட்லி எல்லா டைமும் வந்து எல்லாரையும் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணி தான் நான் எக்ஸிட் பண்ண விடுவேன். நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் டு கேசஸ். சில பேருக்கு விட்டு தான் ஆகணும், சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால விட்டு தான் ஆகணும், சில பேர் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேறு இடத்துக்கு போவாங்க. அப்போது இந்த மாதிரி கேசஸ்லலாம் லைட்டாக லீனியன்ட் ஆகும். பட் இதையே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாமல் மேக் ஷூர் ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் இஸ் பீன் ஃபாலோட் பை அந்த எல்லா செட்டில்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாமே வந்து டைட் அப் டு தி நோட்டீஸ் பீரியட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த கொஞ்சம் டிசிப்ளின் கொண்டு வரணும் அந்த இடத்துல. ஸோ நம்ம கம்பெனி லைக் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், கொஞ்சம் அந்த இடத்துல அந்த டிசிப்ளின் அந்த சிஸ்டம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து இதுதான் ப்ரோட்டோகால். நோட்டீஸ் பீரியட் 30 days கம்பல்சரி சர்வ் பண்ணிட்டு போகணும், ப்ளஸ் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் டே 1லேருந்தே சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போது அப்போ தான் வந்துட்டு ப்ராப்பர் பேப்பர் ஒர்க்ஸ் நம்ம வந்து வி குட் ஏபிள் டு ப்ரொவைட் யூ, ப்ராப்பர் செட்டில்மெண்ட்ஸ் வி குட் ஏபிள் டு ப்ரொவைட் யூ. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் ஆப்வியஸாக த நெக்ஸ்ட் பீப்புள் வில் புட் அ பேப்பர் அண்ட் ஃபாலோ த ப்ராசஸ். ஓகே, எல்லாருக்கும் நீங்கள் வர எல்லாருக்குமே விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே பேப்பர் போடாமல் தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே. ஸோ லைக் இந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறதுனால ஃபண்ட் ரேசிங்னு ஒன்று நடக்கும். ஸோ லைக் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க டே 1லேருந்து பார்க்குறது இல்லை. எதையுமே ஃபண்ட் ரேசிங் முன்னாடி தான் பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக மெஸ்அப் தான் இருக்கும். நிறைய பேர்னால அந்த கவர்னன்ஸ் ஒழுங்காக பண்ணாததுனாலே ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா எந்த வித எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிச் டெக்கில் இருக்கும், ஆனால் ஆன் பேப்பரில் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குமான்னு பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அப்போ டியூ டிலிஜென்ஸ் ஒன்று நடக்கும் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க டெக்னிக்கல் நடக்கும், நான் டெக்னிக்கல் நடக்கும். அதில் ஹச்ஆருக்கான டியூ டிலிஜென்ஸ் நடக்குமா? ஆமாம். இப்போ என்னென்னா, இப்போ அந்த ஒரு கம்பெனிக்கு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆப்வியஸாக அவங்க சைட்லேருந்து ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஃபினான்ஷியல் கம்ப்ளைன்சஸ், அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் எவ்வளோ தூரத்தில் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகும், இந்த மாதிரி நிறைய இதில் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஏரியா வாஸ் அ ஹெச்ஆர் கம்ப்ளைன்ஸ் அசஸ்மெண்ட். எவ்வளோ பாலிசி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண வச்சுருக்காங்க, பிஎஃப் பண்ணுறாங்களா, இஎஸ்ஐ பண்ணுறாங்களா, கிராச்சுவிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாமே அவங்க கரெக்டான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, ஸோ தட் த ரிஸ்க் மிட்டிகேஷன்ஸ் அங்கே நடந்திருக்கா அப்படின்றத ஒரு ப்ரோட்டோகால்ஸாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஸோ ரைட் ஃப்ரம் த டே 1 ஸோ நீங்கள் ஹையர் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸில் கம்பெனியை ரன் பண்ணாமல் ஒரு சிஸ்டம் பேஸில் ரன் பண்ணிட்டு போங்க. ஓகே, உங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணுங்கிற கோல் இருக்குன்னா, உங்களுக்கு இருக்கோ இல்லையோ கொண்டு போகிறது நல்லது. ஆனால் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு கோல் இருந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட்லேருந்து சிஸ்டமாக கொண்டு போகிறது லாங் ரன்னில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இல்லைனா இதனால கூட ஃபண்ட் ரைசிங் நடக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் ஹையர் த சான்சஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபவுண்டர் என்கிட்ட வந்தாங்க அபவுட் அந்த என்னோட இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க. பட் ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் மை ஹெச்ஆர் சிஸ்டம். ஆனால் நான் எதுவுமே பண்ணி வைக்கலையே, நான் என்ன பண்ணட்டும்?
அப்போது ரைட் ஃப்ரம் த ஜீரோ நாங்கள் செட்டப்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ அது அட்லீஸ்ட் அந்த லெவல் இப்போ அடுத்து அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸாக எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பீப்புள் ஸ்டார்டட் டு ஆன்போர்ட் இன்சைட் தி ஆர்கனைசேஷன். அப்போது 0 எம்ப்ளாயிஸ் இருக்கும் போதே சிஸ்டம்ஸை எதிர்பார்க்குறாங்க வென்ச்சர் கேபிட்டல். அது தப்பும் கிடையாது, தப்பும் கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தால் தான் we can make or break it. ரைட். ஈவன் ஹையரிங்ல இருந்தே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ ஹையரிங் பார்த்துட்டிங்கன்னா வந்து மெயினாக ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் பண்ணுற தப்பு வந்து பர்பிள் ஸ்குரில் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது என்னன்னா, அப்படி ஒரு ஆள் கடல்லே இருக்காது, ஆனால் அந்த ஆளை தேடிட்டே இருப்பாங்க. ஜேடி இருக்கு, ஜேடியை ரெடி பண்ணியிருப்பாங்க, அந்த ஜேடிக்கு மேட்ச் ஆகணும் கேண்டிடேட் ரெஸ்யூமே. எப்படி ஆகும்? என்னன்னா 100% மேட்ச் எதிர்பார்க்கறது தான் பர்பிள் ஸ்குரில். அப்படி இல்லாத ஆளை ஏன் தேடிட்டே இருக்கீங்க? ஓகே, அந்த ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ உங்க ஜேடியில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வாங்க. ஒரு 60% ஆஃப் த மேட்ச் இருக்கா பாருங்க. அந்த 60% ஆஃப் த மேட்ச்ல கல்ச்சருக்கு எவ்வளோ அடாப்ட் ஆக போறான், டெக்னிக்கல் ஸ்கில் ஸ்டாக் காம்பினேஷன் அவனுக்கு எவ்வளோ இருக்கு, இப்போ கரண்ட் ரோலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, என்ன செகண்டரி ஸ்கில் ஸ்டாக் அவனுக்கு இருந்தால் இன்னும் ப்ராஜெக்டை எஃபிஷியண்டாக எடுத்துட்டு போக முடியும். அப்போ அந்த ஸ்கில் ஸ்டாக்கு நம்ம எதாவது ட்ரைனிங் கொடுக்கணுமா, இல்லை அவனாவே ஓனாக கற்றுக்கலாமா, இல்லை உள்ள டீம் மெம்பர்ஸ் பற்றி ஆன் தி ஜாப் ட்ரைனிங் கொடுத்துடலாமா. அப்போ அந்த மல்டிபிள் பெராமீட்டர்ஸ்ல அசஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லாதாலும் ரொம்ப மாசக்கணக்கில் தேடுவாங்க. தேடுறது இல்லாமல் அவங்க தேடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் கிட்ட போவாங்க. எல்லா போர்ட்டல்ஸும் வாங்குவாங்க, நாக்ரி, மான்ஸ்டர் எல்லாத்துலேயும் வாங்கி தேடிட்டு இருப்பாங்க. ஏன் அவ்வளோ? அதுதான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஜேடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு தப்பு பண்ணுவாங்க ஹையரிங்ல. இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூஸ். என்னன்னா, ஒரு கேண்டிடேட் ஆன் டைமுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்லையே ஆன் டைம் வந்துட்டான்ப்பா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் செட் ஆகிடும். ஐ ஃபெல்ட் லைக் இது நான் ரீசெண்டாக ஒரு ஃபவுண்டர் சொல்லி பக்கத்துலேருந்து நான் பார்த்தேன். ஒரு இம்ப்ரெஷன் செட் ஆகிடும். இல்லை கம்யூனிகேஷனாலும் செம்மையாக பேசுகிறான்ப்பா, செம்ம கம்யூனிகேஷன் எடுத்துருவோம். ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு டெசிஷன்ஸ் எடுத்துருவாங்க, இவனை தான் ஹையர் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஹேலோ எஃபர்ட். ஓகே, ஒரு விஷயத்துல தான்ப்பா நல்லா இருக்கு, அடுத்த விஷயத்துல என்னன்னு பாருங்க. அப்போ ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க் இல்லை. அப்போ ஓகே, நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரை ஹையர் பண்ண போறேன். இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் கிட்ட என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான். கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும், கிளைண்ட் ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இந்த சாஸ் ப்ராடக்ட்டை டீல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் உள்ள வந்து அவன் கல்ச்சருக்கு ஃபிட் ஆவானான்னு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ இப்படி ஒரு 5 ப்ரோட்டோகால்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோட்டோகால் கம்யூனிகேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு நீங்கள் உள்ளே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற 4 பேராமீட்டர்ஸை யார் பண்ணுவார்? அவர் தானே உள்ளே வந்து பண்ணி ஆகணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த 4 இதில் நீங்கள் நல்லாவே பண்ணலையே அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டு ஆளை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறது உள்ளே வந்ததுக்கு அப்புறம். இதெல்லாம் ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூஸாக நீங்கள் கொண்டு போகல, கம்ப்ளீட் ஹையரிங்கே அன்ஸ்ட்ரக்சர்டாக வச்சிருக்கீங்க. அப்போ மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு இந்த ப்ரோட்டோகால், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ்க்கு இந்த ப்ரோட்டோகால், நான் வந்து இப்போ ஜூனியர்ஸாக ஹையர் பண்ண போகிறேன், இந்த ப்ரோட்டோகால், இந்த எக்ஸ்பெக்டேஷன். இதை பண்ணிட்டு ஒரு எக்ஸல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. போது இதுக்கு நீங்கள் ஒரு பெருசாக ஹெச்ஆர்எம்எஸ் டூல் வேணும்ல, இல்லை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓகே இந்த இதுக்கு நீங்கள் என்ன ஃபீட்பேக் எழுதுறீங்க, ஓகே கம்யூனிகேஷன் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, அவரால் நல்ல கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுது, ஓகே அடுத்த ப்ரோட்டோகால்ஸ்க்கு என்ன ஃபீட்பேக், அப்படி பார்த்துட்டு ஒரு டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் எடுங்க. ஸோ தேட் வுட் ஹெல்ப் யூ. அவங்களும் உங்கள் சிஸ்டமில் உள்ளே இருப்பாங்க, உங்களுக்கும் பெனிஃபிட் இன் த லாங் ரன். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இந்த 2 சண்டே நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் வராங்க, திருப்பி வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த ஹையரிங் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ். அப்போது ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கேண்டிடேட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 50% ஆஃப் த சிடிசி தேவைப்படுது. அப்போது 50% ஒருத்தவங்க 50,000 வாங்குறாங்கன்னா 25,000 யூ புட் இட் ஆன் ரீப்ளேசிங் த கேண்டிடேட். அப்படியே சர்க்குலேஷன்ல இந்த சீட் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஹை, இதெல்லாம் வந்து இன்வெசிபிள் எக்ஸ்பென்சஸ், அவங்க அதை கால்குலேஷன்ஸ்ல எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஹையரிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கணும். ப்ளஸ் ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்க பட்சத்தில் அந்த கம்பெனி ஸ்ட்ரக்சரில் இந்த லீக்கேஜும் இருக்காது. ஒரு விசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக எல்லா டிபார்ட்மெண்ட் அக்ராஸ் த க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்சல்யூட்லி. ஆமாம், growth is tied up to the persons in the companyல. ஸோ அதனால தான் அவங்க HR கம்ப்ளைண்ட்ஸும் பார்க்குறாங்கல்ல. ஆமாம். இப்போது அவங்க எதுக்காக மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே ரிலேஷன்ஷிப் பேஸ்லேயே வந்து போவாங்க. ஓகே லீவா எடுத்துக்கோங்க, இன்னொருத்தவங்களுக்கு லீவா இல்லைங்க இப்போ லீவ் கொடுக்க முடியாது, இன்னொருத்தவங்க அட்வான்ஸ் கேட்குறாங்களா எடுத்துக்கோங்க, இன்னொருத்தவங்க இல்லைங்க கொடுக்க முடியாது. இப்போ என்னென்னா, ஒரு 10 எம்ப்ளாயிஸ்க்கு கீழே இருக்காங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பேசிஸ்லேயே வந்து அந்த ஃபவுண்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஃபவுண்டர்ஸ் பார்க்குறது வந்து ரிலேஷன்ஷிப் பேசிஸில் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஹவு குட் இஸ் யுவர் ஹெச்ஆர் சிஸ்டம், ஹவு ஸ்ட்ராங் இஸ் யுவர் ஹெச்ஆர் சிஸ்டம், அதை தான் பார்ப்பாங்க. எந்த லீனும் ஆமாம்,
ஸ்கேல் அப் பண்ணும்போது அந்த சிஸ்டம் வில் ரன் த பிஸ்னஸ், நாட் த ரிலேஷன்ஷிப் வில் ரன் த பிஸ்னஸ். அப்போ அதுக்காக தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது 0 எம்ப்ளாயிஸ் 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டம் கொண்டு வரதுக்காக ஓகே உண்டான எக்ஸ்பெக்டேஷன் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட இருந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு உண்டான ரீசன் இதுதான். ஓகே 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 நீங்கள் சொல்ல வந்த இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே கனெக்ட் ஆகிற பாயிண்ட் நீங்கள் தான் எதுக்கு டே 0லேருந்தே இருக்கணும்னா, ஆமா ஏன்னா இங்கே லைக் நம்ம தமிழ் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்குது. எம்ப்ளாயி லைக் அவர் அண்ணன் கூப்பிடுறது தம்பின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பில் தான் ஸ்டார்டிங்கில் விஷயங்கள் பில்ட் ஆகுது. பட் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும் இது. ஸோ அந்த மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த லீனும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம்லாம் இருக்கணும். அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா ஸ்கேலபிளான ஒரு கம்பெனிக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட் அது வந்து ஐடியாவில் டெக்னாலஜியில் மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டம்லேயும் ஸ்கேலபிளாக இருக்கணும். ஆமா ஒரு 10-20 எம்ப்ளாயிலேருந்து ஒரு 2000 1500 எம்ப்ளாயி ஒரு பெரிய ஸ்கேலில் போகிற அளவுக்கான ஸ்ட்ராங்கான பேசிக்ஸ் இருக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஆமா அதுக்காக தான் வந்து இந்த சைட்ல இருந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்ப்ளைண்ட் சைட் ப்ளஸ் ப்ராசஸ்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத அவங்க அசஸ் பண்ணிட்டு தே கேன் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, நான் டிலிஜென்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்ததில்ல. நான் தெரிஞ்சுக்கிட்டு லைக் பேசும்போது கேட்டதுலேருந்து டெக்னிக்கல் பார்ப்பாங்கங்கிறது தெரியும், ஃபினான்ஷியலும் பார்ப்பாங்க, எவ்வளோ ஃபினான்ஷியலாக இருக்குது, டெக்னிக்கலாக அவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்னு தெரியும். நான் இந்த பர்ஸ்பெக்டிவ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதோட மேக்னிட்டியான விஷயம் இப்போ ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா ஸ்கேலபிலிட்டியோட கோர் வந்து நம்பர் ஆஃப் பீப்புளும் தான். ஸோ அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்டார்ட் அப் இட்ஸ் சப்போர்ட், ஏதோ ஒரு சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் இது அப்படின்னு ஹெச்ஆரை வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. இது என்னன்னா இட்ஸ் லைக் இதுவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நர்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் இதுவுமே. ஸோ பீட் இட்ஸ் ஹவவர் ரிலேட்டட் டு ரெவன்யூ ஜென்ரேஷன் மாதிரி. ரெவன்யூ ஜென்ரேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் ரெவன்யூ நீங்கள் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பிஸ்னஸ்க்கு, அது லீக் ஆகாமல் இருக்கிறதே இந்த ஹெச்ஆர் சிஸ்டம் தான். ஏன்னா வந்து பெனாலிட்டிஸ்லாம் வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் பே பண்ற கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். சில டைம்ல செட்டில்மெண்ட்ஸ் மட்டும் 25 lakhsன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி எடுத்து ரெவன்யூ சைக்கிள் எடுத்துட்டு வந்து எதுக்கு இந்த ஃபைன்ஸ் அண்ட் பெனாலிட்டிஸ்ல லீக் பண்றதுக்கு இல்லையே? அப்போ ஏன் இந்த சிஸ்டம் நீங்க லூப்ல விட்டுட்டீங்க? ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் சொன்ன இந்த விஷயமும் நான் இன்னொரு இதுக்காக படிக்கும்போது பார்த்தேன். எம்ப்ளாயாக இருக்காங்க, அங்கே டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னா நீங்கள் சொல்ல 2 வருஷம் அந்த கேஸ் போகுதுன்னா அந்த 2 வருஷத்துக்கும் உண்டான பேமெண்ட் வந்து ஃபவுண்டர் தான் பண்ணியாகணும். ஸோ இதெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆஃப் ரெவென்யூ தானே. இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிங்க. சிம்பிள் ப்ரோட்டோகால் உங்களுக்கு தெரியாதனால லேக் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ், இந்த 2 விஷயத்தால தான் உங்களுக்கு இவ்வளோ ஆகுது. அவங்களுக்கு 2 வருஷம் பே, அது போக அந்த இந்த அவங்களோட லீகலும் பார்த்துக்கலாம், லீகல் ஃபீஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் சப்போஸ் லேட்டாக பே பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து போடுவாங்க. அப்போ அலாங் வித் ரெப்புடேஷனல் டேமேஜ் பிளஸ் கல்ச்சுரல் இன்டரப்ஷன் ஆகும், மிஸ்கம்யூனிகேஷன் அமங் த எம்ப்ளாயிஸ். ஓகே, நாளைக்கு நமக்கும் இப்படி தானே ஆச்சு, நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு கேசஸ் வரும். நானும் கிளைம் பண்ணுறேன், நானும் இப்படி தானே வாங்காமல் ரிலீவ் ஆகிட்டேன், நானும் கிளைம் பண்ணுறேன்னு வரும். இதெல்லாம் ஏன்னா ஒன்று ஆச்சுனாலே இன்னொன்று அடிக்கிட்டே டாமினோஸ் எஃபெக்ட். ரைட், ஆமாம். அதனால தான் வந்துட்டு டே 1லேருந்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப் டு இருக்கும். அதே மாதிரி நான் அந்த லைக் அது ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு லைக் அது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப்பில் நடந்த ஒரு பெரிய ஒரு மிஸ் கம்யூனிகேஷன், ஒரு ஃப்ராடுன்னு வச்சுக்கலாம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கம்பெனி அவங்க ஃபேக்காக டேட்டாலாம் வச்சு அவங்க அக்யூர் ஆகிட்டாங்க. வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்க் அக்யூர் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் சிந்தட்டிக் டேட்டா எல்லாம் போயின்ட்டு. ஆனால் அந்த ரூல் படி என்னென்னா அவங்க எம்ப்ளாயோட லீகலையும் அந்த கம்பெனி தான் பார்க்கணும்னு. ஆக்சுவலி அப்போ அக்யூரான கம்பெனி இருக்குல்ல, அவங்க லீகலாக தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சேலரியும் கொடுத்தாங்க, அவங்க லீகல் கேஸையும் அந்த கம்பெனி தான் பார்த்துச்சு. பேங்க் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வந்து அவங்க இந்த லேடி ஒருத்தவங்க ஏமாத்திருப்பாங்க. அது போகவும் அவங்க பார்த்தீங்கன்னா இலான் மஸ்கோட லாயர் தான் இவங்க ஹையர் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க்கு அவங்க லாயருக்கும் பே பண்ணணும், அவங்க ப்ராப்ளம் பண்ணவங்க லாயருக்கும் பே பண்ணணும். அது போக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பயங்கர லாஸ் இருந்துச்சு. ஓகே, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி, நான் கீழே லிங்க்ல கூட கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் லாஸ்ட்ல நீங்கள் அவங்களோட லீகலுக்கும் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய மெஸ். ஆமாம், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இன் பிளேஸில் இருக்கிறது பெஸ்ட் இல்லை. கிரேட். ஸோ இது வந்து ஃபைனல் டேக் அவே மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு. ஸோ ஒரு மினிமம் ஹெச்ஆர் செட்டப் 1லேருந்து 10 எம்ப்ளாயி 10 to 50 ப்ளஸில் இருக்கும்போது சின்ன பேசிக்காக நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ 1 to 10 போகிறாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பண்ணுறது வந்து நீங்கள் நான் இப்போ என்ன மாதிரி சொல்லலாம், 1 to 10, 10 to 20 போகிறீங்க அப்படின்னால அப்படியே எடுத்துக்காதீங்க. 1ல் இருந்துட்டாலே இதை ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து irrespective of the industry they were into, irrespective of the size of employees they were into, this is applicable. ஓகே, இந்தியாவில் எல்லா எம்ப்ளாயிஸ் தான். நான் 20க்கு மேலே போனால் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டுமா? அப்படி வேணாம். ஃப்ரம் டே 1 நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் உங்களோட சிஸ்டமை ஃபஸ்ட்டு திங்காக ஒரு ஆடிட் பண்ணிடுங்க. ஆனால் மல்டிபிள் க்ரைட்டீரியா.
அந்த ஆடிட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் திங்ல நமக்கு அந்த கேப்ஸ் அசஸ்மெண்ட் வரும்ல. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னாலே ஆல்மோஸ்ட் நீங்க ஆடிட் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் எதுவுமே இல்லைன்னு. நீங்க ஆடிட்டே கூட பண்ண தேவையில்ல. ஃபுல்லுமே கேப்ஸ்ல தான் இருக்கும். நான் நிஜமா பார்த்ததுனால சொல்றேன். ஃபுல்லுமே கேப்ஸ்ல தான் இருக்கும். அப்போ ஓகே, நான் இந்த மந்த் வந்து ஃபர்ஸ்ட் பேரோல ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் மந்த் பாஷ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் மந்த் அக்ரிமெண்ட்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எண்ட் டு எண்ட் ஹைரிங் ஒர்க் ஃப்ளோவை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் அடுத்து வந்து ப்ராசஸ் செட்டப்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ்னா வந்து இப்போ நோட்டீஸ் பீரியட் இஸ் ஒன் ப்ராசஸ், ப்ரொபேஷன் கன்ஃபர்மேஷன் இஸ் ஒன் ப்ராசஸ், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் இஸ் ப்ராசஸ், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ராசஸ், டெர்மினேஷன் இஸ் ப்ராசஸ். இப்போ இந்த மாதிரி ப்ராசஸை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுங்க. என்ன ப்ரோட்டோகால்ஸ், என்ன டியூரேஷன், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், யார் அதை ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் ஃப்ரேம் பண்ணி பாலிசி ரோல் அவுட் பண்ணுங்க. ஃபாலோட் பை ட்ரைனிங் த டீம், ட்ரைனிங் த ஹெச்ஆர் டீம். ட்ரைனிங்னா இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்கிறத கம்யூனிகேட் பண்றது தான் கம்யூனிகேட் பண்றது. ஸோ இதில் என்னன்னா கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல ஒருத்தவங்க இருப்பாங்களே, இட் குட் பி அ ஹெச்ஆர் மேனேஜர் ஆர் ஹெச்ஆர் டீம். அவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் ட்ரைனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த லீகல் சைடில். இப்போ இந்த இடத்துலலாம் தெரியாம நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ சப்போஸ் ஒரு பிஎஃப்ஏ வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் 15 கொடுக்கணும்னா இவங்க மந்த் ஆன் மந்த் எப்படி 20 கொடுத்துட்டே இருக்காங்க. திடீர்னு அங்கிருந்து ஒரு நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வந்தாலே கேஸ் எஸ்கலேட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க அந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு லேட் கான்ட்ரிபியூஷனுக்காக நீங்க பின்னாடி ஓடிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த டைம்ல 15th கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா 15th பண்ணணும்னு நாங்க சொன்னா தானே தெரியும். இதுக்கு முன்னாடி எந்த எஸ்கலேஷனும் வரலன்ற ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட்லயே அடுத்த மாசம் எல்லா மாசமும் லேட் பேமெண்ட்ஸா போயிட்டு இருந்ததுதான். அதுக்கு தான் சொல்றேன். அப்போ அந்த ப்ரோட்டோகால்ஸ் அவங்களுக்கு சொல்லாட்டி எப்படி தெரியும்? சொல்லி அந்த ட்ரைனிங்கை கொடுத்துருங்க. அது வந்து லைக் எல்லாமே இன் பிளேஸ்ல இருக்கணும். ஆமா. ஸோ இந்த விஷயம் இப்போ நான் ஹையரிங்லாம் பண்ணிட்டேன். 10 எம்ப்ளாயி லைக் இப்போ பாட்காஸ்ட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் பார்த்துட்டு இருக்காரு. 5 எம்ப்ளாயி இருக்காங்க, 10 எம்ப்ளாயி இருக்காங்க. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்ல பண்ணல. அந்த ஆஃபர் லெட்டர் மட்டும் கொடுத்தேன், அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா இந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணல. ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் இட் நவுனா ஒரு எம்ப்ளாயி லைக் அந்த எம்ப்ளாயி ஒரு 6 மந்த்தா 1 இயரா இருக்காரு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் கம்ப்ளைண்ட்ஸ்லனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, கம்பல்சரி பண்ணலாம். நிறைய கம்பெனிஸ்க்கு நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எதுவுமே பண்ணாம உள்ள எடுத்திருப்பாங்க பை சென்டிங் அன் ஆஃபர் லெட்டர். கிளைண்ட்ஸுக்குமே அதே தான், எதுவுமே பண்ணாம ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து இனிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த டைம்ல என்னன்னா ரிவைஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம். 1 இயர் 2 இயர். ஆமா, இப்போ ஒருத்தவங்க வந்து January 1, 2026 ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் இன்னைக்கு டிசைட் பண்றேன் நான் ரிவைஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு. இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. பட் த டேட் ஆஃப் ஜாயினிங் ரிமைன்ஸ் த சேம். நீங்க வந்து அன்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, ஹியர் இஸ் யுவர் ரிவைஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸ்டேட்டிங் த நியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு போட்டு எல்லா எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கோ, டேட்டா பிரைவசி, டியூவல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் இன்டிகிரேட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ஸை ரோல் அவுட் பண்ணி டேக் அ சைன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் அண்ட் டாக்குமெண்டட். ஓகே, ஸோ அதுக்கான இதெல்லாம் லைக் தட்ஸ் லீகலி வயபிள் தான். எஸ். ஓகே, டேட் ஆஃப் இஷ்யூ மட்டும் இன்னைக்கு கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, அது மட்டும் பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாமே கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பாஷ்ல இருந்து அது போக லைக் அந்த பேரோல்ல இருந்து ஆஃபர் லெட்டர்ல இருந்து ISIPF அது மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசிக்கான எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். லைக் இதுல அட்வான்ஸ்டான லெவல் இருக்கும். வென் வி லைக் ஒரு ஃபர்ஸ்ட் 5% அப்புறம் என்ன வேணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். பேசிக் எல்லாமே கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். இதில் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் கேட்குறதுல. ஓகே, ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபவுண்டர் லெட் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கும். பட் ஃபவுண்டர் லெட் ஆர்கனைசேஷனாக இருக்கிறனால நம்ம ஹெச்ஆரை மிஸ் பண்ணிட முடியாது. ஆப்வியஸாக தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது இட்ஸ் அ ஒன் திங். அப்போது அந்த எஃபிஷியன்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு யாரோட ஹெல்ப் தேவை? நமக்கு சீனியர் ஹெச்ஆர்ஸ் வேணுமா? நம்ம சீனியரை ஹையர் பண்ணிக்கலாமா? இல்லை எக்ஸ்டர்னல் கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணி இந்த என்டையர் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வைக்கலாமா? இல்லை ஜூனியர்ஸ்க்கு ஆப்வியஸாக தே நீட் மச் ஆஃப் அ ட்ரைனிங். ஏன்னா இப்போ லேபர் லாஸ் மாறி இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்போது அந்த இதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த சீனியர் ஹெச்ஆர்ஸ்னால் ஆப்வியஸ்லி தே ஹாவ் அ குட் எக்ஸ்பர்டீஸ் ஆன் என்னென்ன ப்ராசஸை செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் இன் கேஸ் தே நீட் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் அப்படின்னும் போது நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து ஒரு மேஜர் இஷ்யூ இஸ் தி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, இவங்களை கூப்பிட்டா இவ்வளோ லேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, இவங்களை வந்தால் இவ்வளோ லேக்ஸ் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அந்த விஷயம் தேவைன்னு இருக்கும், ஆனால் அந்த சர்வீஸை எடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி நான் நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸை நான் பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன். பட் அப்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் தெம் அ சொல்யூஷன். ஓகே, நான் வந்தால் இவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவோம், பட் இஃப் இன் கேஸ் தே வர் நாட் ரெடி டு பே தோஸ் ஃபீஸ், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டிசைடட் அண்ட் வி ஹாவ் லான்ச்ட் அ கோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஹையரிங் பண்ணும்போது
என்ன ஸ்ட்ரக்சர்டின் ஃப்ரேம் ஒர்க் உள்ளே கொண்டு வந்திருக்கணும், என்ன ப்ரோட்டோகால்ஸில் நீங்கள் ஹையர் பண்ணணும். ஃபாலோட் பை ட்ராக்கிங் த என்டையர் டேட்டா பேஸ் ஆஃப் த கேண்டிடேட் யூசிங் த சிம்பிள் எக்ஸல் டேஷ்போர்ட். ஸோ எவ்வளோ பேர் ஹைரிங்ஸில் இருக்காங்க. ஃபாலோட் பை சிம்பிள் ஆடிட், நீங்களாவே எப்படி உங்கள் சிஸ்டமில் பண்ணிக்கலாம் பை சிம்பிளி ஆன்சரிங் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் பண்ணி எவ்வளோ கேப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி அந்த கேப்க்கு நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஃபாலோட் பை பாஷில் என்ன பாலிசிஸ் ரோல் அவுட்டில் இருக்கணும், என்ன ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங் கான்டென்ட் நீங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும், என்ன ஆடிட் அந்த இடத்துல நீங்கள் பண்ணியிருக்கணும், யார் ஷுட் பி என்ஜிஓ கன்சல்டன்ட், யார் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட், இந்த மாதிரி பாஷில் என்ன பண்ணணும். ஃபாலோட் பை ஆர்கனைசேஷனல் சர்வே எப்படி கண்டக்ட் பண்ணி அந்த பாட்டில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபாலோட் பை அந்த நியூ லேபர் கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு இல்லையா, தென் பாலிசி டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் நிறைய எங்கே வந்து கோர் சிஸ்டம் இல்லாமல் அடி வாங்குறாங்களோ அந்த சிஸ்டமை வி ஹேவ் கிவன் அஸ் அ டீடைல்டு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோட்டோகால். இது வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் தேட், ஒய் இஸ் தேட் அண்ட் ஹவ் யூ குட் ஏபிள் டு டூ தேட் ஆன் யுவர் ஓன் வித்தவுட் எனி ஒன் சப்போர்ட். ஓகே, ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும். ரைட், எல்லாம் செக்லிஸ்ட் இருக்கும், உள்ள அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஆன்போர்டிங்ஸ்லாம் அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும், அதுக்கு என்னென்ன SOPs என்ன எல்லாமே உள்ள வீடியோஸில் இருக்கும். அட் த பேக் எண்ட் அந்த லிங்க் டு ஆக்சஸ் ஆல் தோஸ் டூல்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸும் உள்ள இருக்கும். ஓகே, இது பண்ணுனா அவங்க இப்போ ஒரு HR டீம் இருக்குன்னா HR டீம் வச்சுட்டு பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வீக்கில் ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே வித்தின் அ மந்த் உங்கள் என்டையர் HR சிஸ்டமே ரீவேம்ப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ராடக்ட் தட் வி டூ ஹேவ் ஃப்ரம் தி HR ஸ்கோப். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் விச் வி டூ ஹாவ் இட்ஸ் லைக் இப்போ வந்து நிறைய வந்து கரிக்குலம் கேப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது எதனால அப்படின்னா என்ன MBAல கரிக்குலமில் கவர் ஆகிருக்கோ அது ப்ராக்டிக்கல் லைஃப் சினாரியோவில் அப்ளைவே பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலில் இருக்கிறது அங்கே இல்லை. அப்போது இதனால தான் வந்து நிறைய லேபர் கேசஸ், நிறைய எஸ்கலேஷன்ஸ், நிறைய பாஷ் ஆடிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறது. இப்போ இந்த HR டீமை நம்ம எஜுகேட் பண்ணணும் த்ரூ த ஃபார்ம் ஆஃப் அ ட்ரைனிங். ஸோ அதுக்கும் வி ஹாவ் அ செப்பரேட் ப்ரோக்ராம், த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன் அ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் அ HR சிஸ்டம். ஓகே, ஸோ இதுக்கும் வி ஹாவ் இருக்கு. யூ கேன் ஷேர் த லிங்க் வித் யோர் கம்யூனிட்டி. ஸோ அந்த லிங்க்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஆஸ் அ க்ளோசிங் நோட் ஐ வுட் ஹைலி சஜஸ்ட் பீப்புள் டு ரீவேம் த என்டையர் HR சிஸ்டம் பை டூயிங் அ சிம்பிள் ஆடிட். ஸோ இந்த ஆடிட் மூலமாக வந்து இதை வந்துட்டு ஓகே இவ்வளோ நாள் நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், இது என்னன்னு. ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்ளைண்ட்ஸ், நாட் அட்ஹரிங் டு த பாலிசிஸ், நாட் அட்ஹரிங் டு தி லேபர்லாம். இது பண்ணுறதுனால எவ்வளோ அரெஸ்ட் கேஸ் வரைக்கும் போகுது, எவ்வளோ பெனாலிட்டிஸ் பே பண்ணுறோம், எவ்வளோ லீகல் ரிஸ்க் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு யூ ஹேவ் தி அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ இப்போது திஸ் இஸ் த ஹை டைம் ஃபார் த பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் லீடர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ரைட் HR சிஸ்டம். ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு இப்போ 50 எம்ப்ளாயிஸே ஆகிட்டாங்க, எனக்கு இப்போ 1 எம்ப்ளாயிஸாக இருக்காங்க, என்ன சினாரியோ வேணால் இருக்கட்டும். ஸோ த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்கில் டெஃபினட்டாக அந்த இன்டர்வென்ஷன் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் சைடு இஸ் ஹைலி சஜஸ்டபிள் ஃப்ரம் அ HR கன்சல்டன்ட். ஸோ ஏன்னா இப்போ க்ளோஸாக கம்பெனிஸோட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது ஹவு ப்ரோக்கன் த HR சிஸ்டம் குட் லீட் டு ஸோ மெனி டிஸ்பியூட்ஸ். ஸோ பட் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அந்த ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பூம் ஆகணும்? இதுதான் என்னோட கொஸ்டினாக இருக்குது. இவ்வளோ சிம்பிள் மேட்டர் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க? அப்போது பட் லேபர்லான்னு எடுக்கும்போது வெளியே இருந்து பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் தெரியும் டியூ டு லேக் ஆஃப் அவேர்னஸ்னால. பட் தெரிஞ்ச ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அதை ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு உங்களோட இந்த HR சிஸ்டமில் இருக்க 99% ஆஃப் த ப்ராப்ளமாக நம்ம மிட்டிகேட் பண்ணிடலாம். ஓகே, உங்கள் கம்பெனி சேஃப்டியாக இருக்கிறதுக்கான செக்லிஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்லிஸ்ட்டாக அவங்க HRஐயும் பார்த்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் அதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். திஸ் இஸ் த வேக்கப் கால் ஃபார் தட். கரெக்ட். ஸோ அப்படின்னா இப்போ லைக் இந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ சதீஷ் ப்ரோட ஃபினான்ஸ் பற்றி பேசியிருந்திருப்போம், அபிஷேக்கோட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது பற்றி பேசியிருப்போம், இப்போ உங்களோட HR கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். சின்ன ஒரு கம்யூனிட்டி மாதிரி பிளான் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஒரு 5 எம்ப்ளாயிஸ் அது மினிமம் இருக்கிற மாதிரி சின்ன க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்துக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி மேபி குவார்டர்லி ஒன்ஸ் ஆகுது ஆன்லைன் மீட்டப்போ இல்லைனா பாசிபிள் கோயம்புத்தூர்லையோ சென்னையிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல தே கேன் கம் அண்ட் அவங்களோட இருக்க டவுட்ஸாக இருக்கட்டும், என்னென்ன டவுட்ஸாக இருக்கோ கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று பிளான் பண்ணுறேன். அப்படின்னு நீங்கள் எனக்கு 1 மந்த்லி ஒன்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கும். 2 months ஒன்ஸோ 3 months ஒன்ஸோ நீங்கள் எனக்கு ஒரு டைம் தரது மாதிரியான கமிட்மெண்ட் தரணும். நான் ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறேன். I'll put
லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டாக இருக்கணும்னு இல்லை, ஐ மேனேஜ் ஆல் தி திங். பட் வாட் ஐ ப்ராமிஸ் டு த வாட்ஸ்அப் குரூப்னா, நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் லைக் இப்போ இதாக இருக்கட்டும், ஃபண்ட் ரைசிங்கில் இருக்கட்டும், இப்போ லீகல் மட்டும் நான் பண்ணல, அதுக்கு ஐ வில் பிரிங் சம் ஒன். இப்போ நீங்கள் ஹெச்ஆரில் இருக்கீங்க, அபிஷேக் ஆன் ஃபண்ட் ரைசிங் பற்றி, அப்புறம் பேசிக்காக ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும்னு சதீஷ் பேசியிருந்தாங்க. டு த பீப்புள் இன் த குரூப் ஐ ஹெல்ப் தம் டு கனெக்ட் வித் யூ பீப்புள் ஒன்ஸ் இன் அ வைல். ஒரு 3 months ஒன்ஸ் ஒரு ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே சில செக்ஷன் மாதிரி பண்ணலான்னு மாதிரி ஜஸ்ட் இப்போ தோணுச்சுது. சூப்பர் சூப்பர் நைஸ். நம்ம நீங்கள் அதில் உள்ள இருந்தீங்கன்னா லைக் கம்யூனிகேஷன் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கும், லைக் தட் ஒன் ஃபிக்ஸ் இன் யோர் டைம் லைனில். ஸோ எனக்கு இதில் நான் என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியுதோ அதில் ஷேர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் அந்த கம்யூனிட்டிக்கு குவார்டர்லி ஒன்ஸ் இவங்களோட எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பண்ணுற மாதிரி. மெஜாரிட்டி லேக் ஆஃப் அவேர்னஸ்னாலே நிறைய பேர் விட்டுறாங்க. ஒன்ஸ் அவேர்னஸ் கொடுத்துட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவர் ரெடி. எக்ஸாக்ட்லி. இட்ஸ் வெரி நைஸ் இனிஷியேட்டிவ் ஸ்ரீராம். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹிட்டான விஷயம் என்னன்னா, இந்த ரூல் எல்லாமே எவ்ரி ஒன் காமன் தான். இது தெரியாதுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய அஃபென்ஸ். நீங்கள் போய் கோர்ட்லேயோ இல்லைன்னா எங்கேயும் போய் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. மஸ்ட் அவேர் ஆஃப் இட். நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்ஸும் ஒரு ப்ராப்ளம்னு உங்களுக்கு வரும்போது தான் தெரியுதே தவிர இனிஷியலாக யாரும் அவேராக இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி ஒரு ஜென்ரேஷனலாக ஒரு லைக் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு வரணும் இல்லை, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் இந்த டைமில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐ தாட் இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் கல்பனா. ஸோ இதில் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சரில் இதில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நடக்குதுன்னா ஆன்லைன்லேயாவது வில் பிரிங் சம்திங் லைக் 5 to 10 minutes ஆஃப் கான்டென்ட் மாதிரி. பர்டிகுலராக ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதில் உங்கள் பர்ஸ்பெக்டிவ்ல இங்கே என்னெல்லாம் சரி பண்ணிதுங்களா, என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு மாதிரி பிளானிங். அந்த லைக் ஒரு 2 hour இருக்கும் இந்த கான்டென்ட். அதெல்லாம் டைஜஸ்டபிளாக அந்த டைமில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லேருந்து என்னென்ன ஃபவுண்டர்ஸ் கற்றுக்கலான்னு மாதிரியும் பிளானிங் சம்திங். ஸோ அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பி டு பி a part. definitely. தேங்க்யூ கல்பனா. ஏன்னா நம்ம ஒரு 1.5 வருஷம் லைக் இது பிளான் பண்ணிட்டே இருந்தோம். Finally it happened. I'm so happy about it. Thank you Shriram. Thank you so much. Thank you. Take care Shriram. Thank you.